பகுதிகளில் ஒரு முக்கியமான பகுதி இன்றைய நாளில் நாம் அவதானிக்க இருக்கிறோம். பெரிய பிரித்தானியா தொடர்பாக நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். இந்த பிரித்தானியா தொடர்பாக பார்க்கிறதுக்கு முதல்ல நம்ம பார்க்கிறோம், இந்த அரசறிவியல் பாடப்பரப்பில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட அரசுகளுள் ஒவ்வொரு விடயத்திற்கும் சிறப்பாக உதாரணம் காட்டி பேசப்படுகின்ற பல்வேறுபட்ட அரசியல் அமைப்புகள். இந்த அரசியல் பாடப்பரப்புல உலகில் காணப்படுகின்ற அரசுகளில் ஒவ்வொரு விடயத்திற்கும் உதாரணம் காட்டி பேசப்படுகின்ற அல்லது உலகில் ஒவ்வொரு விடயத்திற்கும் சிறப்பாக காணப்படுகின்ற அரசியல் அமைப்புகள் தொடர்பாக ஆய்வு செய்யப்படுகிறது. உலகில் இருக்கிற அவ்வளவு நாடுகளையும் ஆய்வு செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 215க்கு மேற்பட்ட நாடுகள் காணப்படுகின்றது உலகில். அவ்வளவு நாடுகளையும் ஆய்வு செய்ய முடியாது. அப்ப இந்த பாடப்பரப்பில் எதனை ஆய்வு செய்கின்றார்கள்? ஒவ்வொரு விடயத்துக்கும் உதாரணம் காட்டி பேசப்படுகின்ற அரசியல் அமைப்புகள் அல்லது அரசுகள் தொடர்பாக இந்த பாடப்பரப்பில் ஆய்வு செய்யப்படுகிறது. அந்த வகையில் இலங்கையில் உயர்தர வகுப்பு மாணவர்களுக்காக அமெரிக்கா, இந்தியா, சுவிட்சர்லாந்து, பெரிய பிரித்தானியா, இலங்கை மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் அரசியல் அமைப்புகள் மீது கவனம் செலுத்தப்படுகிறது. அப்ப இலங்கை அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது நீங்க துல்லியமாக வேறாக படிப்பீங்க. மற்ற 5 நாடுகளின் அரசியல் அமைப்புகள் தொடர்பாக பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. சரி, இலங்கை அரசியல் அமைப்பு தொடர்பாக நாம துல்லியமாக நீங்க பார்ப்பீங்க, நாங்க படிச்சிருப்பீங்க, 12லையும் படிச்சிருப்பீங்க, 13லையும் படிச்சு கொண்டிருப்பீங்க. அது வேற விடயம். அந்த இலங்கை அரசியல் இல்லாமல் உலகில் சிறந்து விளங்குகின்ற ஏதாவது ஒரு விடயத்திற்கு சிறந்து விளங்குகின்ற 5 நாடுகள் எடுக்கப்பட்டு உங்களுக்கு பாடப்பரப்பில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாடப்பரப்பு ஆரம்ப காலத்தில் ஒப்பீட்டு அரசியல் என்ற ரீதியில் இருந்தது. தற்பொழுது உலக அரசியலமைப்பு மாதிரிகள் என்ற ரீதியில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த நாம பார்க்கிறோம், இந்நாடுகளின் நடைமுறை அரசியலமைப்பு மாதிரிகளை பல்வேறு வகையாக வகைப்படுத்தி, அதாவது உலகில் காணப்படுகின்ற அரசியல் அமைப்புகளை பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தி அந்த நாட்டு அரசியலமைப்பு மாதிரிகளை அடிப்படையாக கொண்டு உலக அரசியல் அமைப்புகளை பலவாறு வகைப்படுத்துகின்றார்கள். அப்ப இந்த வகைப்பாடு பல்வேறு வகைகளாக அமையலாம். ஒன்று நம்ம பார்க்கிறோம், அதுல முதலாவது சமஷ்டி மாதிரி அரசியலமைப்புகள். சமஷ்டி மாதிரி அரசியலமைப்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது 3 வகையான சமஷ்டி நாடுகள், இந்தியா, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து. இந்த 3ம் சமஷ்டி நாடுகளாக காணப்பட்ட போதிலும் இந்த 3 நாடுகளிலும் காணப்படுகின்ற சமஷ்டி தன்மைகள் வித்தியாசமானது, ஒரே மாதிரியாக அல்ல. அமெரிக்க சமஷ்டி முறை, இந்திய சமஷ்டி முறை, சுவிட்சர்லாந்து சமஷ்டி முறை, 3 நாடுகளிலும் காணப்படுகின்ற சமஷ்டி முறையானது சற்று வித்தியாசமானதாக இருக்கின்றது. எனவே இந்த சமஷ்டி முறைகள் தொடர்பாகவும் ஒற்றையாட்சி மாதிரிகளுள் 2 நாடுகள், ஒன்று பெரிய பிரித்தானியா, இலங்கை. அடுத்து ஒற்றையாட்சி மற்றும் மத்தியமயப்படுத்தப்பட்ட மாதிரி, ஒற்றையாட்சி பண்புகளும் கூடுதலாக இருக்குது, சமஷ்டி பண்புகளும் கூடுதலாக இருக்குது என்ற அடிப்படையில் பிரான்சிய நாடு. அப்ப இந்த பிரான்சிய நாடு நாம பார்க்கிறோம். அப்போ இந்த உலக நாடுகளை வகைப்படுத்துகின்ற பொழுது மொத்த அதிகாரம் யாரிடம் காணப்படுகின்றது என்பதை அடிப்படையாக கொண்டு ஒரு வகைப்பாடு செய்யலாம். நாட்டின் முழுமையான இறைமை அதிகாரம் எப்படி இருக்கின்றது, ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றதா அல்லது பரவலாக்கப்பட்டிருக்கின்றதா என்ற ரீதியில அரசியலமைப்புகளை வகைப்படுத்தலாம். நாட்டின் மொத்த அதிகாரங்கள் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் அதனை ஒற்றையாட்சி நாடு என்றும், இருந்தால் நாடுகள் என்றும் வகைப்படுத்துவோம். இது நாட்டின் மொத்த அதிகாரங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு வகையான வகைப்பாடு. அதே வேளையில இவ்வாறான வகைப்பாடு இருக்கும் அதே வேளையில மற்றும் ஒரு வகைப்பாடு, ஒரு நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் எப்படி இருக்கின்றது, தனி ஒரு நபரிடம் காணப்படுகின்றதா அல்லது குழுவிடம் காணப்படுகின்றதா அல்லது தனிநபர் குழுவும் சேர்ந்த ஒரு இடத்தில் காணப்படுகின்றதா என்ற ரீதியில் உலக அரசியலமைப்புகளை வகைப்படுத்துவோம். அவ்வாறு வகைப்படுத்துவது நாம சொல்லுவோம் மந்திரி சபை ஆட்சி முறை, ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை, கலப்பு நிறைவேற்று ஆட்சி முறை என்று வகைப்படுத்துவோம். அப்போ மாணவர்கள் கவனிக்கணும்,
உலக அரசியலமைப்புகளை பிரதானமாக வகைப்படுத்துவதற்கு 2 வகையான நுட்ப முறைகள் கையாளப்படுகின்றன. ஒரு நுட்ப முறை பார்த்திருக்கிறோம், நாட்டின் மொத்த இறைமை அதிகாரம் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு வகையான வகைப்பாடு. நாட்டின் மொத்த அதிகாரம் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை அடிப்படையாக கொண்ட வகைப்பாட்டை நாம சொல்லுவோம் ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி முறைகள். அதே நேரத்தில் நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் எவ்வாறு காணப்படுகின்றது, தனி ஒரு நபரிடம் காணப்படுகின்றதா அல்லது குழுவிடம் காணப்படுகின்றதா என்பதை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துகின்ற வகைப்பாட்டை நாம் சொல்லுவோம் என்பதை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற வகைப்பாட்டை நாம் சொல்லுவோம் மந்திரி சபை ஆட்சி முறை, ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை, கலப்பு நிறைவேற்று அரசாங்க முறை என்ற ரீதியில வகைப்படுத்துவோம். இன்னைக்கு அந்த வகையில நாம பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்பில் நாம் அவதானிக்க இருக்கின்ற விடயம் சரி, இன்றைய வகுப்பில் நாம் அவதானிக்க இருக்கின்ற விடயம் ஒற்றையாட்சி மாதிரி அரசியல் அமைப்புகளுள் பெரிய பிரித்தானியா தொடர்பாக நாம் இன்றைய வகுப்பில் ஆய்வு செய்ய இருக்கின்றோம். மாணவர்கள் இதில் ஒரு விடயத்தை கவனிக்கணும். ஆரம்ப காலத்தில் நாங்கள் படிக்கின்ற பொழுது பிரித்தானிய அரசியலமைப்பு முழுமையாக பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது. பிரித்தானிய அரசியலமைப்பில் சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, இப்ப நீங்க இலங்கையில எப்படி படிப்பீங்க, இலங்கையில படிக்கிறது போல 78ஆம் ஆண்டு யாப்பை ஒவ்வொரு தனித்தனி பகுதிகளாக படிப்பதை போன்று இந்த பிரித்தானியாவை படிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது. பழைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில நாங்கள் படிக்கின்ற பொழுதும் அதற்கு பின்னர் வந்த காலகட்டங்களிலும். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இதில் படிக்கிருக்கின்ற விடயங்கள் இந்த பெரிய பிரித்தானியா அரசியல் அமைப்பின் போக்கு தொடர்பாக மாத்திரம்தான் நாங்கள் உங்களது பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நாம பார்ப்போம். ஆனாலும் நீங்க தேவைப்படுமாக இருக்குமா இருந்தால் கொஞ்சம் நோட்ஸை தேடி எடுத்துக்கொண்டு வேணுமா பிடிஎஃப்ல போட்டு விடலாம். இந்த பிரித்தானியாவின் சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை இது தொடர்பான விடயங்களையும் அறிந்து வைத்திருப்பது பொருத்தமானதாக இருக்கு. அது படிப்பிக்க மாட்டோம், அந்த விடயங்களை அறிந்து வைத்திருப்பது கொஞ்சம் பொருத்தமானதாக இருக்கும். அந்த விடயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. சரி மாணவர்களே, நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் பிரித்தானிய அரசியலமைப்பு தொடர்பான விடயத்தை நாம பார்க்கிறோம். பிரித்தானிய அரசியலமைப்பு தொடர்பாக பார்க்கிறோம். பிரித்தானிய ஒற்றையாட்சியும் அதிகார பரவலாக்கம். சரி, அப்ப இன்றைக்கு நாம பார்த்திருக்கிறோம் ஒரு நாட்டை அதிகாரம் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை அடிப்படையாக கொண்டு ஒற்றையாட்சி நாடுகள் என்றும் சமஷ்டி நாடுகள் என்றும் வகைப்படுத்துவதாக. அந்த வகையில நாம பார்க்கிறோம் பிரித்தானியாவில் இன்று காணப்படுவது ஒற்றையாட்சி நாடு. உண்மையிலேயே பிரித்தானியா ஒற்றையாட்சி நாடா அல்லது அந்த ஒற்றையாட்சியில் ஏதாவது மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதா என்பன தொடர்பான விடயங்களை ஆய்வு செய்வதுதான் இந்த பாடப்பரப்பின் நோக்கமாக இருக்கும். ஓகே, ரைட். ஒற்றையாட்சி என்பது நாட்டின் சகல இறைமை அதிகாரங்களும் ஒருமுகப்படுத்தப்பட்ட முறையாகும். அதாவது நாட்டின் மொத்த இறைமை அதிகாரமும் ஒரு மத்திய அரசிடம் காணப்படுகின்ற ஒரு ஆட்சி முறைதான் ஒற்றையாட்சி முறை என்று நாம பார்ப்போம். நாடு முழுவதும் ஒரே நிர்வாகத்துடனான அரசாங்க முறையாகும். நாடு முழுவதற்குமான ஒரே சட்டம், நாடு முழுவதற்குமான ஒரே நிர்வாகம், நாடு முழுவதற்குமான ஒரே நீதித்துறை என்பவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆட்சி முறைதான் ஒற்றையாட்சி முறை. மத்திய அரசாங்கம் விடுக்கும் சட்டத்திட்டங்கள் சகலவற்றிற்கும் நாடளாவிய ரீதியில் உடன்பட்டு செயற்படுகின்ற விசேட இயல்பினை உள்ளடக்கியதாகும். அப்ப மத்திய அரசினால் பிறப்பிக்கப்படுகின்ற சட்டங்களுக்கு நாட்டில் வாழுகின்ற அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நாட்டில் வாழுகின்ற அனைவரையும், நாட்டில் வாழுகின்ற அனைத்து பிரதேசங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை காணப்படும் இந்த ஒற்றையாட்சி நாட்டில். உலகில் முதன்முறையாக இந்த ஒற்றையாட்சியினை ஸ்தாபித்த ஒரு நாடாக காணப்படுவது பிரித்தானியா. அதே போல சமஷ்டியை ஸ்தாபித்த நாடாக காணப்படுவது, சிறந்த ஒரு சமஷ்டியை ஸ்தாபித்த நாடாக காணப்படுவது அமெரிக்கா. உலகில் முதலாக ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பொன்றினை உருவாக்கி உலகிற்கு வழங்கிய ஒரு நாடாக நாம் பிரித்தானியாவை அடையாளப்படுத்த. பிரித்தானிய பாராளுமன்றம் மாற்றப்படுவது 1688ஆம் ஆண்டு ஏற்பட்ட புரட்சி. 1688ஆம் ஆண்டு வரை பிரித்தானியாவில் மன்னராட்சி முறையை காணப்பட்டது. 1688ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மன்னனுக்கு எதிராக போராடி அங்கு மக்களாட்சியை ஏற்படுத்தினார்கள். அங்கு மக்களாட்சி ஏற்படுத்தப்பட்ட பொழுது அங்கு உருவாக்கப்பட்ட ஆட்சி முறை நாம சொல்லுவோம் பாராளுமன்ற ஆட்சி முறை என்று சொல்லுவோம்.
அப்போ மக்கள் அதிகாரத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். புரட்சியின் விளைவாக மீவியர் அதிகாரத்தினை பாராளுமன்றம் பெற்றுக் கொள்கின்றது. பாராளுமன்றம் எனப்படுவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு அவை. மாண்புறு புரட்சியினை தொடர்ந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அவையான பாராளுமன்றம் நாட்டின் மொத்த இறைமை அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றது. இவ்விறைமையினூடாக பிரித்தானியா ஒற்றையாட்சி முறை அல்லது ஒற்றைத்துவத்தினை பிரகடனப்படுத்தியது என்று சொல்லலாம். அப்போ இந்த 1688 ஆண்டு ஏற்பட்ட மாண்புறு புரட்சியினை தொடர்ந்து பாராளுமன்றம் உருவாக்கப்படுகிறது. பாராளுமன்றம் நாட்டின் முழு அதிகாரத்தையும் பெற்றுக் கொள்கின்றது. அவ்வாறு முழு அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்ட அந்த பாராளுமன்றத்தை நாம சொல்லுவோம் ஒற்றை தன்மை மிக்க அல்லது ஒற்றையாட்சி முறை என்று நாம் அழைக்கின்றோம். பிரித்தானிய பாராளுமன்றமானது D.E. லோம் என்பவரின் கருத்துப்படி ஆணை பெண்ணாகவும் ஆணாகவும் மாற்றும் வல்லமையினை தவிர சட்டவாக்கத்தில் பரிபூரணமான அதிகாரத்தை கொண்டுள்ளதாக குறிப்பிடுகின்றார். சரி, அதே போல இலங்கை பாராளுமன்றம் சம்பந்தமாக இந்த கருத்தை முன்வைத்தவர் சர் ஐவர் ஜெனிங் என்பவர். இந்த D.E. லோம் என்பவர் தான் இந்த கருத்தை முன்வைக்கிறாரு. ஒரு நாட்டின் சட்டத்துறை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிரித்தானிய பாராளுமன்றமானது ஒரு ஆணை பெண்ணாகவும் ஒரு பெண்ணை ஆணாகவும் மாற்ற முடியாது ஒழிய மற்ற எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய, அப்படி என்றால் நாட்டுக்கு தேவையான சகலவிதமான சட்டங்களையும் உருவாக்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய வல்லமை உடையதாக இந்த பிரித்தானிய பாராளுமன்றம் காணப்படுகிறது. அப்படி என்றால் இங்க என்ன அர்த்தம்னு சொன்னால், பிரித்தானிய பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் வேறு யாருக்கும் ஒப்படைக்கப்படவில்லை. நாட்டில் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் பிரித்தானிய பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் பிரித்து வழங்கப்படவில்லை. முழு அதிகாரத்தையும் பிரித்தானிய பாராளுமன்றமே கொண்டிருக்கின்றது என்பதுதான் இங்கு அர்த்தம். சரி, பிரித்தானிய பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் பிராந்தியங்களுக்கோ உள்ளூராட்சி அமைப்புகளுக்கோ மாநிலங்களுக்கோ பிரிக்கப்படவில்லை. முழு அதிகாரத்தையும் பாராளுமன்றமே கொண்டிருக்கின்றது. அப்ப இதன் அடிப்படையில் முழு அதிகாரத்தையும் நாட்டின் மொத்த அதிகாரத்தையும் தனி ஒரு மண்டமே கொண்டிருக்கின்ற காரணத்தினால நாம் சொல்லுகின்றோம் பிரித்தானிய அரசியலமைப்பினை ஒற்றையாட்சி முறையை உடைய அரசியலமைப்பு என்று சொல்லுகின்றோம். பாப்போம், இப்ப ஒற்றையாட்சின்னு சொல்லிக் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம இந்த நோட்ஸ்ல ஃபுல்லா வகுப்புல இருந்தீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கு. ரைட் ரைட் அடுத்ததாக நாம பார்க்கிறோம் இந்த பிரித்தானியாவின் இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குரிய பின்னணி. சரி, இந்த பெரிய பிரித்தானியாவுடன் வேல்ஸ் உள்ளிட்ட இங்கிலாந்து மற்றும் ஸ்கொட்லாந்து என்பன அரசியல் ரீதியாக ஒன்றிணைகிறது. பெரிய பிரித்தானியாவோட 2 முக்கியமான பகுதிகள், 3 முக்கியமான பகுதிகள். முதல்ல வேல்ஸ், இங்கிலாந்து, ஸ்கொட்லாந்து, இந்த 3 ஒன்றிணைகிறது. 1707 ஆண்டு காலப்பகுதியில இந்த 3 ஒன்றிணைகிறது. 1800 ஆண்டு அளவில் அயர்லாந்தும் பெரிய பிரித்தானியாவுடன் இணைகிறது. 1922 அயர்லாந்து சுதந்திர குடியரசானதோடு வட அயர்லாந்து பிரித்தானியாவுடன் எஞ்சுகிறது. ரைட், இங்க கவனிக்கணும், பிரித்தானியா ஒற்றையாட்சி நாடுன்னு தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது பிரித்தானியா ஒற்றையாட்சி நாடு. இந்த ஒற்றையாட்சி நாடுல ஆரம்பத்தில் பிரித்தானியா மாத்திரம்தான் இருந்தது. அந்த பிரித்தானியாவில் அந்த பிரித்தானியா எனப்படுகின்ற அந்த சாம்ராஜ்யத்தில் இங்கிலாந்து, ஸ்கொட்லாந்து போன்றன இணைகின்றன. சரி, வேல்ஸ், இங்கிலாந்து, ஸ்கொட்லாந்து. அப்ப 3 பிரதானமான பிரிவுகள் என்னது? வேல்ஸ், இங்கிலாந்து, ஸ்கொட்லாந்து இணைகின்றன. சரி, 1800 ஆண்டு அளவில் அயர்லாந்து. இப்ப பாருங்க, பெரிய பிரித்தானியாவில் இருக்கின்ற முக்கியமான அமைப்புகள்: 1 வேல்ஸ், இங்கிலாந்து, 2 ஸ்கொட்லாந்து, 3 அயர்லாந்து, 4. இந்த 4 பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு நாடு தான் பெரிய பிரித்தானியா. அதான் நாம பெரிய பிரித்தானியா என்று சொல்லாம பெரிய பிரித்தானியா என்று சொல்றோம். 4 பெரும் பகுதிகளை உள்ளடக்கியது. வேல்ஸ், இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து. ஈஸியா பாடமாக்கலாம். பாருங்க பாப்போம். வேல்ஸ், இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து ஆகியன இணைந்ததுதான் இந்த பெரிய பிரித்தானியா. இந்த அயர்லாந்து 1800 ஆண்டு அளவில் இணைந்தாலும் 1922 ஆண்டு காலப்பகுதியில அயர்லாந்தில் ஒரு பகுதி குடியரசானதாக மாறுகிறது.
அயர்லாந்தில் ஒரு பகுதி சுதந்திர நாடாக மாறுகிறது என்று சொன்னால் பிரித்தானியாவில் இருந்து அயர்லாந்தில் ஒரு பகுதி பிரிந்து போகிறது. பிரிந்து போனதுக்கு அப்புறம் இப்போ பிரித்தானியாவோட எந்தி இருப்பது வட அயர்லாந்து மாத்திரம். அயர்லாந்து தனி நாடாக போயிட்டது. இப்ப பிரித்தானியாவில் இருப்பது வட அயர்லாந்து மாத்திரம். இந்த பந்தில சொல்லப்பட்ட விடயம் கிளியரான சொல்லி பார்த்துக் கொள்ளுங்க மாணவர். முக்கியமான விடயம். இதுல யாரோ இதுல கிரிக்கி விளையாடுறீங்க, கிரிக்கி விளையாடக்கூடாது. இதெல்லாம் ஆண்டு 5 பிள்ளைகள் செய்யற வேலை. யாரோ ஒரு ஆள் கிரிக்கி விளையாடுறீங்க, அடுத்து நான் பேரோட சொல்ல வேண்டி வரை யாரு கிரிக்கிறீங்கன்னு சொல்லி உடனே கிரிக்கினால் அழிச்சு போடுறது. ரைட். அப்ப நாம பார்த்திருக்கிறோம் பிரித்தானியா ஒற்றையாட்சி நாடு என்று சொல்லப்பட்ட போதிலும் அந்த ஒற்றையாட்சியில் 4 முக்கியமான பகுதிகள் காணப்படுகின்றன. ஒற்றையாட்சியில் 4 முக்கியமான பகுதிகள் காணப்படுகின்றன. என்னென்ன பகுதிகள் இருக்கின்றது? வேல்ஸ், இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து. தற்போது இருப்பது என்னது? வேல்ஸ், இங்கிலாந்து, வட அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து ஆகிய பகுதிகள் தற்போது பிரித்தானியாவோடு இணைந்திருக்கின்ற பகுதிகளாக இருக்கின்றது. ரைட். சம்பிரதாய பூர்வமாக பிரித்தானியா ஒற்றையாட்சியாகவே கருதப்பட்டது. பாருங்க, இப்படி 4 பிராந்தியங்கள் காணப்பட்ட போதிலும், பிராந்திய அலகுகள் 4 காணப்பட்ட போதிலும் சம்பிரதாய பூர்வமாக பிரித்தானியா ஒற்றையாட்சியாகவே கருதப்பட்டது. ஒற்றையாட்சியின் சட்ட ரீதியான அதிகாரமும் ஒரே மூலாதாரத்தில் இருந்து செலுத்தப்படுகிறது. அவ்வாறானது ஒரு முறையில் அதிகாரம் அரசாங்கத்தில் குவிந்திருக்கும். அவ பிரித்தானியாவில் இப்படி 4 பிராந்தியங்கள் இருந்தாலும் அந்த 4 பிராந்தியங்களுக்கும் தேவையான முக்கியமான அதிகாரங்கள் இந்த ஒரு மத்திய அரசிடமே காணப்படுகிறது. பிரித்தானியா ஒற்றையாட்சியாக கருதப்படுகிறது. ஒற்றையாட்சியின் சட்ட ரீதியான அதிகாரமும் சட்ட ரீதியான அதிகாரம் ஒரே மூலாதாரத்தில் இருந்து, ஒரே சட்டமன்றத்தில் இருந்து தோற்றம் பெறும் என்று சொல்லப்படுகிறது. கீழ்மட்டத்திற்கான அதிகாரங்கள் பிறப்பிக்கப்படுவது அரசியல் அமைப்பின்றி மத்திய அரசாங்கத்தினால் ஆகும். அப்ப கீழ்மட்டத்துக்கான அதிகாரங்கள் ஒற்றையாட்சியில அரசியல் அமைப்பினூடாக பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது. இப்ப இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல மாநிலங்களுக்குரிய அதிகாரங்கள் அரசியல் அமைப்பினூடாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாநிலத்திற்கான அதிகாரம் அரசியல் அமைப்பினூடாக பிரித்து கொடுக்கப்பட்டால் அதை நாம சொல்லுவோம் சமஷ்டி அரசியல் அமைப்பு. அந்த பிராந்தியங்களுக்கான அல்லது கீழ்மட்டங்களுக்கான அதிகாரம் அரசியல் அமைப்பினால பிரித்து கொடுக்கப்படாது, மத்திய அரசினால பிரித்து கொடுக்கப்பட்டால் அதை நாம சொல்லுவோம் ஒற்றையாட்சி நாடு. ஒற்றையாட்சியின் மற்றும் ஒரு முக்கியமான பண்பு என்னது? நாட்டின் அதிகாரங்கள் அரசியல் அமைப்பினூடாக கீழ்மட்ட அலகுகளுக்கு பிரித்து வழங்கப்படாது, மாறாக அதிகாரங்கள் எப்படி மத்திய அரசினூடாக பிரித்து வழங்கப்பட்டது. இத பாருங்க, முக்கியமான ஒரு வேறுபாடு ஒன்று பார்த்திருக்கு. முக்கியமான ஒரு வேறுபாடு, வித்தியாசமான ஒரு வேறுபாடு சொல்லியிருக்கிறோம். ஒற்றையாட்சியையும் சமஷ்டியையும் வேறுபடுத்துகின்ற ஒரு முக்கியமான விடயம் ஒன்று உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. என்னது அந்த முக்கியமான விடயம்? ஒற்றையாட்சின்னு சொன்னால் அங்கு அரசியல் அமைப்பினூடாக பிராந்தியங்களுக்கான அதிகாரங்கள் பிரித்து வழங்கப்பட மாட்டாது, மாறாக மத்திய அரசினால பிராந்தியங்களுக்கான அதிகாரங்கள் வழங்கப்படும். சமஷ்டி நாடு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு அரசியல் அமைப்பினூடாகவே அதிகாரங்கள் பிரித்து வழங்கப்பட்டிருக்கு. ரைட், ஓகே. பிரதேச அரசாங்கம் காணப்படினும், அப்ப இந்த ஒற்றையாட்சியில மற்றும் ஒரு முக்கியமான பண்பா நாம பார்க்கிறோம். பிரதேச அரசாங்கம் காணப்படினும் அவையும் மத்திய அரசாங்கத்தின் பணிகளை மேற்கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. ஒற்றையாட்சியில மற்றும் ஒரு பண்பு என்னது? பிரதேச அரசாங்கங்கள். அத்தகைய பிரதேச அரசாங்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையிலும் காணப்படுகின்றது. மாகாண சபை, பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை. அப்ப இவை ஏன் உருவாக்கப்பட்டிருக்கின்றது? மத்திய அரசின் பணிகளை மேற்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இவை மத்திய அரசுக்கு கீழ்ப்பட்டதோடு அதிகாரங்களை மீள பெற்றுக் கொள்ள முடியுமான வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு அதிகாரத்தை வழங்கியிருக்கும். தேவை ஏற்படின் அந்த அதிகாரங்களை மத்திய அரசு பெற்றுக்கொள்ளும். இப்ப இலங்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா மாகாண சபைகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது, வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் தற்போது மாகாண சபைகளே இல்லை 2 வருடங்களாக. மாகாண சபைகள் இல்லைன்னு சொன்னால் அந்த அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? தற்பொழுது மத்திய அரசிடம். அதே போல உள்ளூராட்சி அமைப்புகள் இலங்கையில காணப்பட்டது.
ஒரு 2 வருட காலமாக இலங்கையில உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கல. அப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று அதிகாரம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்காவிட்டால் அந்த அதிகாரம் யாரிடம் இருக்கும்? மத்திய அரசிடம் இருக்கும். அப்ப இந்த ஒற்றையாட்சியில மற்றொரு முக்கியமான பண்பு என்ன பார்த்திருக்கிறோம்? மத்திய அரசு பிராந்திய அலகுகளுக்கு அல்லது கீழ்மட்ட அலகுகளுக்கு விரும்பிய பொழுது அதிகாரத்தை வழங்கி விரும்பாத பொழுது அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அது ஏதோ ஒரு பொறிமுறையை பயன்படுத்தி அந்த அதிகார வளங்களையும் அதிகார பெறுதலையும் மத்திய அரசு மேற்கொள்ளும். ஆனால் சமஷ்டி ஆட்சி முறையில் அப்படி அல்ல. அதிகாரம் பிரித்து கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டதுதான். அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தை காரணம் கொண்டு மத்திய அரசு மீள் பெற முடியாது. ஒற்றையாட்சியில் பொதுவான இனம், நிலம், மொழி, கலாச்சாரம் என்பவற்றால் பிரிந்திராத சமூகத்திலேயே காணப்படும். இந்த ஒற்றையாட்சி எப்படின்னு சொன்னால் பொதுவாக இன ரீதியாக, நில ரீதியாக, மொழி ரீதியாக, கலாச்சார ரீதியாக பிரிந்திராத, இன ரீதியாக ஒரே இனம், நில ரீதியாக ஒரே பரப்பு, மொழி ரீதியாக ஒரே தன்மை, கலாச்சாரம் உண்டு, இப்படிப்பட்ட நாடுகள்ல தான் இந்த ஒற்றையாட்சி கூடுதலாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனாலே ஒற்றையாட்சி சமூக பல்வகைமையினை வெளிக்காட்டுவதில்லை. அப்ப இந்த ஒற்றையாட்சி பெரும்பாலும் ஒரே இனம், ஒரே நிலம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் போன்ற பகுதிகளுக்குத்தான் ஏற்புடையது என்று சொல்லப்பட்டது. மாணவர் இங்க கவனிக்கணும். நீ அந்த 12 வகுப்புல படிச்ச இந்த ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்து கொண்டு போகிறேன். ரைட். பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் என்னும் இரு ஐரோப்பிய நாடுகள் ஒற்றையாட்சி அரசுகள் நோக்கின் அடிப்படையிலையும் சரி குறிப்பிடத்தக்க ஒற்றையாட்சி பண்புகளை கொண்டதாக இந்த பிரித்தானியாவும் பிரான்சும் காணப்படுகின்றன. அதாவது பிரான்சினை விட பிரித்தானியாவில் வர்க்க உணர்வு அதிகம். வர்க்க உணர்வுன்னு சொன்னால் அந்த வர்க்கத்தை நாம வகைப்படுத்துவோம் முதலாளி தொழிலாளி என்ற ரீதியில. இந்த பிரித்தானியாவில் வர்க்க உணர்வு பிரான்சை விட அதிகம் என்று சொல்லப்படுகிறது. அது எம்சிக்கு தேவைப்படும், சும்மா பெருசா பார்க்க தேவை. 1927 தொடக்கம் 1977 வரை நிறைவேற்றப்பட்ட சட்டங்களில் பல வட அயர்லாந்துக்கு மாத்திரம் ஏற்புடையதாகும். வட அயர்லாந்துக்கு மாத்திரம் ஏற்புடையதாகும். ஐக்கிய ராச்சியத்துக்குள் இங்கிலாந்து, ஸ்கொட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வட அயர்லாந்து உள்ளடங்கி இருக்கின்றது. இதில் மிகப்பெரிய அலகு இங்கிலாந்து ஆகும். அப்ப இந்த பிரித்தானியாவில் நம்ம பார்த்திருக்கிறோம். பிரித்தானியாவில் இங்கிலாந்து, வேல்ஸ், அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து 4 பகுதிகள் காணப்பட்ட போதிலும் இதில் மிகப்பெரிய ஒரு பகுதியாக காணப்படுவது இங்கிலாந்து. மிகப்பெரிய அழகாக காணப்படுவது இங்கிலாந்து. எனவே நாம் பெரிய பிரித்தானியா என்று சொல்வதை விட இங்கிலாந்து என்று அந்த நாட்டை அழைக்கின்றோம். இப்படி 4 பிராந்தியங்கள் இங்கு காணப்பட்டாலும் பிரிவினைவாதத்தை நாம் அங்கு காண முடியாது. பிரித்தானியா ஐக்கிய பிரிவினைவாதத்தை காண முடியாது. இந்த 4 பிராந்தியங்களும் வேல்ஸ், இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து 4 பிராந்தியங்களையும் கொண்டு காணப்படுகின்ற காரணத்தினால்தான் நாம் இதை சொல்றோம் ஐக்கிய ராச்சியம். பல சிறிய பகுதிகளை ஒன்றாக இணைத்து காணப்படுகின்ற ஒரு ஐக்கிய ராச்சியம் என்று பெரிய பிரித்தானியா வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்யப்படுகிறது. சரி, 1990கள் வரை வட அயர்லாந்தில் பிரிவினைவாத போராட்டம் காணப்பட்டது. 1990 இப்படி இருந்தாலும் 1990ஆம் ஆண்டு வரை வட அயர்லாந்தில் பிரிவினைவாத போராட்டம் காணப்பட்டது. தற்போது ஸ்கொட்லாந்தில் பிரிவினைவாத இயக்கம் காணப்படுகிறது. அப்ப இந்த ஸ்கொட்லாந்தும் பிரிந்து போகணும், பிரித்தானியாவில இருந்து தனி நாடாக மாறணும்னு சொல்லி வாக்கெடுப்பு நடைபெற்றது ஸ்கொட்லாந்தில். ஆனா ஸ்கொட்லாந்து மக்கள் இல்லை, நாங்க பெரிய பிரித்தானியாவோடு இணைந்து இருக்கின்றோம் என்று சொல்லிய காரணத்தினால தற்பொழுதும் ஸ்கொட்லாந்து பெரிய பிரித்தானியாவோடு இணைந்து காணப்படும். வேல்ஸின் இன அடையாளம் அரசியலில் வலுவானதாகும். மேற்கூறப்பட்ட பின்னணியிலேயே பிரித்தானியா ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருந்து வெளியேறி இருக்கின்றது. இப்ப நாம பார்த்திருக்கிறோம், பிரித்தானியா ஆரம்பத்துல நம்ம பார்க்கிறோம் யாப்பு உருவாக்கப்பட்ட காலப்பகுதியில வலுவான ஒற்றையாட்சி நாடு. நாடு முழுவதற்குமான சட்டங்களை உருவாக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருந்தது. ஆனா இப்ப என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், இந்த பிரித்தானியாவில் காணப்பட்ட அந்த முக்கியமான பிரிவுகள் வேல்ஸ், இங்கிலாந்து விட்டுவோம், வேல்ஸ்,
ஸ்கொட்லாந்து, அயர்லாந்து. இந்த மூன்றும் பல்வேறுபட்ட குளறுபடிகளை செய்து அதிகாரத்தை கூடுதலாக பெற்றுக் கொள்வது அல்லது வெளியேறுவது என்ற ரீதியில இருந்து காணப்படுகின்ற காரணத்தினால தற்போது பிரித்தானியா ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருந்து வெளியேறி இருக்கின்றது. ஆக இன்றைய காலகட்டத்தில் நாம் பிரித்தானியாவை முற்றுமுழுதான ஒரு ஒற்றையாட்சி நாடு என்று சொல்ல முடியாது. இந்த ஒற்றையாட்சியில் சில சமஷ்டி பண்புகளை கொண்ட ஒரு தன்மையை பிரித்தானியாவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒற்றையாட்சி மரபினை பிரித்தானியா உள்ளடக்கி இருந்தாலும் தமது உயர் அதிகாரத்துவத்தினை பயன்படுத்தி அதிகார பரவலாக்க முறையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க. இப்ப பாருங்க பாப்போம். பிரித்தானியா ஆரம்பத்தில் நம்ம பார்க்கிறோம் முழுமையான ஒற்றையாட்சி நாடு. பிரித்தானிய பாராளுமன்றத்தை பற்றி சொல்லி இருக்கிறார், ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும். அந்த அளவுக்கு முழுமையான அதிகாரத்தை உடைய ஒரு பாராளுமன்றம் பிரித்தானிய பாராளுமன்றம். ஆனால் இன்றைக்கு அந்த பாராளுமன்றத்தின் இறமை அதிகாரமானது பிராந்தியங்களுக்கு சற்று பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக பிரித்தானியாவின் இந்த அதிகார பரவலாக்கமும் காணப்படுகிறது. அதிகார பரவலாக்கம் காணப்பட்டால் அது என்ன நாடாக இருக்கும்? சமஷ்டி நாடாக. ரைட். இதனால் பிரித்தானியாவானது ஒற்றையாட்சி பண்பில் இருந்து சமஷ்டி பண்புகளை நோக்கி நகர்வதாக குறிப்பிடப்படுகிறது. ஏன்? இந்த வேர்ல்ட்ஸ், அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து போன்ற பகுதிகளுக்கு அதிகாரங்கள் போக 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 அதிகமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் இந்த பிரித்தானியா ஒற்றையாட்சி பண்பில் இருந்து சமஷ்டி பண்புகளை நோக்கி நகர்வதாக குறிப்பிடப்படுகிறது. இதற்கு பிரித்தானியாவில் அங்கம் வகித்துள்ள வட அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து மற்றும் வேல்ஸ் முதலான பிரதேசங்களுக்கு சுய ஆட்சி நிர்ணயத்திற்கான அதிகாரங்களை பரவலாக்கி உள்ளமையே பிரதானமான காரணியாகும். ரைட். இப்ப பார்த்திருக்கிறோம், என்ன பார்க்கிறோம்? பிரித்தானியா முற்றுமுழுதான ஒற்றையாட்சி நாடு என்ற ரீதியில நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் பிரித்தானியாவில் இந்த ஒற்றையாட்சி பண்பு மாறிக்கொண்டிருக்கின்றது. மாறிக்கொண்டிருக்குதுன்னு சொன்னால் பிரித்தானியாவின் அதிகார பரவலாக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எப்படி பரவலாக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது? பிரித்தானியாவில் மூன்று முக்கியமான பிராந்தியங்களான அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து, வேல்ஸ் போன்ற பிரதேசங்களுக்கு சுய ஆட்சி நிர்ணயத்திற்காக அவர்கள் தங்களது மக்களை, அந்த மூன்று பிராந்தியங்களும் தங்களது மக்களை தாமே கொஞ்சம் சுயமாக ஆளக்கூடிய அதிகாரத்தை பரவலாக்கி உள்ளமையை நாம் இன்றைய காலகட்டத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் பெரிய பிரித்தானியா தனது ஒற்றையாட்சி அதிகார வல்லமையை ஆதாரமாக கொண்டு 20களில் வட அயர்லாந்துக்கு தனிநாட்டு உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கு. சரி, அப்போ இங்க பார்க்கணும், இந்த பிரித்தானியா இப்படி பெற்றுக் கொடுத்திருந்தாலும் இப்ப அயர்லாந்துக்கு தனி உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது சொன்னால் அது சமஷ்டி பண்புகளை நோக்கி நகருகிறது. ஆனால் அந்த அதிகாரம் எப்படி கொடுக்கப்பட்டது? ஒற்றையாட்சி அதிகார வல்லமையை பயன்படுத்தி, அரசியல் யாப்பினூடாக அல்ல. மத்திய அரசு அந்த அதிகாரத்தை வழங்கி இருக்குது அயர்லாந்து. அவ மத்திய அரசு அதிகாரத்தை வழங்கியிருந்தால் அது என்ன பண்பு? ஒற்றையாட்சி பண்பு. அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அது என்ன பண்பு? சமஷ்டி பண்பு. ஆக எப்படி பார்க்கிற இப்ப பிரித்தானியாவில் ஒற்றையாட்சி பண்புகளும் காணப்படுகின்றது. அந்த ஒற்றையாட்சி பண்பு சமஷ்டியை நோக்கி நகர்கின்ற போக்கை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஓகே, அப்ப இங்க பார்க்கிறோம் 1920ஆம் ஆண்டு வட அயர்லாந்துக்கு தனிநாட்டு உரிமையை பெற்றுக் கொடுத்தது தமது ஒற்றையாட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி. அதே போல 90களில் ஸ்கொட்லாந்துக்கு பிரிந்து செல்லும் உரித்துடன் பாராளுமன்றினை தாபித்துக் கொள்வதற்கும் அங்கீகாரம் வழங்கியது. மேலும் 2010 வேல்ஸின் சட்டவாக்கு அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டது. இப்ப பாருங்க பாப்போம். இப்ப நீங்க பார்க்கணும், 1920ஆம் ஆண்டு வட அயர்லாந்துக்கு தனிநாட்டு உரிமை வழங்கியிருக்கு. வட அயர்லாந்துக்கு தனிநாட்டு உரிமை வழங்கப்பட்டிருக்குது. 1990களில் ஸ்கொட்லாந்துக்கு பிரிந்து செல்லும் உரித்துடன் பாராளுமன்றம் ஒன்றினை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அப்ப 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு ஸ்கொட்லாந்தில் தனியான ஒரு பாராளுமன்றம் காணப்படும். சரி, 2010 வேல்ஸுக்கான சட்டவாக்கு அதிகாரம் அதிகரிக்கப்பட்டது. அப்படி என்றால் இப்ப என்னது? இப்பொழுது நாம் பிரித்தானியாவை முழுமையான ஒற்றையாட்சி நாடு என்று சொல்ல முடியாது. ஏன்? ஒற்றையாட்சியில் இருந்து அதிகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாக்கப்பட்டிருக்கின்றது. ஒற்றையாட்சியில் இருந்து அதிகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கப்பட்டு பிராந்தியங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க எந்த இடத்திலேயுமே சொல்ல இயலாத மாணவர்கள் பிரித்தானியா ஒற்றையாட்சி என்று சொல்லி துல்லியமாக நிரூபிக்கவும் கூடாது, இது சமஷ்டி என்று நிரூபிக்கவும் கூடாது. இப்ப நாம் பாருங்க, உங்களுக்கு அந்த மலுப்பிற மாதிரி படிப்பிச்சுட்டு போறேனே, அப்படி இருக்குது அதனால அங்க அப்படியே, இப்படி இருக்குது அதனால இங்க இப்படி,
இப்படி நாம சொல்லிட்டு போறோமே, உங்களது விடையும் இப்படிதான் அமையும். கேட்கலாம், பிரித்தானியா ஒரு ஒற்றையாட்சி நாடாகும். பிரித்தானியாவின் ஒற்றையாட்சியின் பின்னணியை ஆராய்க. பிரித்தானியா ஒற்றையாட்சியில் அண்மை காலமாக மாறுதல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது, ஆராய்க. இது 20 புள்ளிக்கும் கேட்கலாம், 10 புள்ளிக்கும் கேள்வி கேட்கலாம். அவ இந்த ஆண்டுகளை பார்த்துக்கொள்ளணும். 20 வட அயர்லாந்து, 90களில் ஸ்கொட்லாந்து, 2010 வேர்ல்ட்ஸுக்கான அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் இங்கிலாந்து பிரித்தானிய பாராளுமன்றத்தினால் நிர்வகிக்கப்பட்டமை. அப்ப இங்கிலாந்து பிரித்தானியாவோட சேர்ந்த ஒரு பகுதி நிர்வகிக்கப்பட்டமையையும், மேற்கூறப்பட்ட பிரதேசங்களுக்கு பிரித்தானியா உயர் அதிகாரத்துவ நிறுவன பார்லமெண்ட் அதிகாரங்களை பிரயோகித்து அதிகார பரவலாக்கணத்தினை மேற்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப இங்க நாம பார்க்கிறோம், பிரித்தானியாவில எப்படின்னு சொன்னால் அந்த அதிகார பரவலாக்கமானது அரசியல் அமைப்பினூடாக பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. மாறாக எப்படி பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு காணப்படுகின்ற உயர் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அமைப்புகளுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றார். அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றார்கள் என்பது சமஷ்டி. ஆனால் அந்த அதிகாரம் எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை அடிப்படையாக கொண்டு நோக்குகின்ற பொழுது அது ஒற்றையாட்சி நாடு. இந்த 2 விடயம் கிளியரா மாணவர்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மைக் ஆன் பண்ணி கேட்டுக்கொள்ளணும். ரைட்? அதிகாரம் பரவலாக்கப்பட்டிருக்கின்றது என்பது சமஷ்டி. ஆனால் அந்த அதிகாரம் யாப்பினூடாக அல்ல, பாராளுமன்றத்தினூடாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒற்றையாட்சி. ஆக 2 தன்மைகளும் பிரித்தானியாவில் காணப்படுகின்றது. ஓகே, இனி நாம பார்க்கிறோம். அப்ப நாம பார்த்திருக்கிறோம், பிரித்தானியா ஒற்றையாட்சி நாடு. ஒற்றையாட்சி நாட்டுக்குரிய பண்புகள் இருக்குது. ஆனால் அண்மை காலமாக பிரித்தானியாவில் சமஷ்டிக்குரிய பண்புகளும் வளர்ந்து கொண்டு வருகின்றது என்ற ரீதியில நாம பார்த்திருக்கிறோம். 2க்கும் உரிய காரணங்கள் தொடர்பாகவும் ஆய்வு செய்திருக்கிறோம். இனி நாம பார்க்கிறோம், அந்த 4 முக்கியமான பிராந்தியங்கள் தொடர்பாகவும் தனித்தனியாக கொஞ்சம் பார்ப்போம். ரைட்? ஸ்கொட்லாந்துக்கான அதிகார பரவலாக்கம். இப்ப இந்த அதிகார பரவலாக்கம் என்ற சொல் பயன்படுத்தி இருந்தாலே அது என்னது சமஷ்டியோடு சம்பந்தப்பட்ட. ரைட்? ஸ்கொட்லாந்து இங்கு காணப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பகுதி, 5.1 மில்லியன், கிட்டத்தட்ட 51 லட்சம் மக்கள் தொகையினை கொண்ட ஒரு பகுதி. பிரித்தானியாவில் 1/3 பங்கு நிலப்பகுதியை கொண்ட ஒரு பகுதி. 1603ஆம் ஆண்டு ஸ்கொட்லாந்தும் இங்கிலாந்தும் பிரித்தானிய நிர்வாகத்தில் கொண்டு வரப்பட்டது. இப்போ பிரித்தானியா மக்களாட்சிக்கு மாறுவதற்கு முன்னரே இந்த ஸ்கொட்லாந்தும் இங்கிலாந்தும் பிரித்தானியா நிர்வாகத்தினால கொண்டு வரப்பட்டது. 1907 ஐக்கிய ராச்சியத்தோடு ஒன்றிணைகையில், பெரிய பிரித்தானியாவோடு ஒன்றிணைகையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பேரில் ஸ்கொட்லாந்தியர்கள் ஒரு இணை பாராளுமன்றத்தை உருவாக்கியிருக்கின்றனர். இருப்பினும் பெரிய பிரித்தானியாவுடன் அரசியல் ரீதியான பிணைப்பினை ஏற்படுத்திய போதிலும் தமது கலாச்சார அடையாளங்களை பேணிக் கொள்வதற்கு ஸ்கொட்லாந்து மக்கள் தவறிவிடவில்லை. இப்போ இந்த பெரிய பிரித்தானியாவில் நம்ம பார்த்திருக்கோம், வேர்ல்ட்ஸ் இங்கிலாந்து, ஸ்கொட்லாந்து, அயர்லாந்து இப்படி காணப்பட்டாலும் இந்த ஸ்கொட்லாந்து மக்கள் பிரித்தானியாவோடு இணைந்தாலும் அவர்கள் முற்றுமுழுதாக எல்லா விடயத்திலையும் இணையவில்லை. தமது கலாச்சார விடயங்களை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இங்க கவனிங்க, ஒற்றையாட்சின்னு சொன்னால் அங்க என்ன பண்பு இருக்கணும்? ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே நிலம் இருக்கணும். இங்க அப்படி இல்லையே. பண்பாடு வேறப்படுகிறது. ஸ்கொட்லாந்துல வேறொரு கலாச்சாரம், ஸ்கொட்லாந்து வேறொரு பிரதேசம், ஸ்கொட்லாந்து மக்கள் வேற தன்மை மிக்கவர்கள். இந்த பண்பு இனத்தை எடுத்து காட்டுகின்றது, ஒற்றையாட்சியை சமஷ்டியை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. அத்துடன் ஸ்கொட்லாந்து நீதிமன்றத்தை குறித்தான சலுகைகள் மற்றும் அதிகாரங்களை தொடர்ந்து வழங்க வேண்டும் எனவும் விதந்துரைக்கப்பட்டது. எப்போ? 1907ஆம் ஆண்டு. அப்ப நாம பார்க்கிறோம், ஸ்கொட்லாந்து மக்களின் கலாச்சாரங்கள் தனியாக இருக்குது, ஸ்கொட்லாந்து நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்கள் தனியாக இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது 1907ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஸ்கொட்லாந்தானது ஒரு மாநிலத்தை போன்று செயற்பட்டு வருகின்ற தன்மையை எம்மால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது.
அப்ப இந்த தன்மை என்னத்தை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. பிரித்தானியா ஒரு சமஷ்டி பண்பை மிக்கது என்பதை எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. அவ்வகையில் பெரிய பிரித்தானியா தனது ஒற்றையாட்சி அதிகார வல்லமையை ஆதாரமாக கொண்டு 1920களில் வட அயர்லாந்துக்கும் தனிநாட்டு உரிமையை பெற்றுக் கொடுத்தது. இப்ப முதல்ல பார்த்திருந்தோம் யாருக்கு? ஸ்கொட்லாந்துக்கு தனிநாட்டு உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கு. சரி, ஒரு நிமிஷம். கொஞ்சம் பேர் அட்மிட் ஆகி கொண்டிருக்கிறாங்க, நான் அட்மிட் பண்ணிக்கொள்றேன். சரி, அப்போ நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த ஸ்கொட்லாந்துக்கு தனியான அதிகார பரவலாக்கம் 1907ஆம் ஆண்டுக்கு பிறகு இருக்கின்றது. இங்கிலாந்திய பாராளுமன்றத்தில் ஸ்கொட்லாந்திற்குரிய சட்டங்களை மாற்ற முடிந்தாலும் மக்களின் நல்வாழ்வினை பாதுகாத்தல் மற்றும் தனியார் சட்டங்களை மாற்றாமை முதலான கருதுகோள்கள் 1907ஆம் ஆண்டின் உடன்படிக்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்ப இங்க பாருங்க பாப்போம், இந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு, அதான பெரிய பிரித்தானியாவுக்கு ஸ்கொட்லாந்துக்குரிய சட்டங்களை மாற்ற முடிந்தாலும் ஸ்கொட்லாந்து பிராந்தியத்துக்குரிய சட்டங்களை மாற்ற முடிந்தாலும் அங்க இருக்கிற சில விடயங்களை மாற்ற முடியாது இருக்கு. அப்ப சில விடயங்களை மாற்ற முடியாது இருக்கின்றது. 1907ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஸ்கொட்லாந்து தனி ஒரு பிராந்தியம் போலதான் செயற்பட்டு கொண்டு வருகிறது. ஓகே, இந்நிலையில் 1998ஆம் ஆண்டு பிரித்தானிய பாராளுமன்றம் நிறைவேற்றிய ஸ்கொட்லாந்து சட்டத்தில் அதிகார பரவலாக்க முறையை பின்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அப்ப மீண்டும் 1998ஆம் ஆண்டில் மீண்டும் இந்த ஸ்கொட்லாந்துக்கான அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. 1907ஆம் ஆண்டுல ஓரளவு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது ஸ்கொட்லாந்துக்கு. 1998ஆம் ஆண்டுல மீண்டும் ஸ்கொட்லாந்துக்கான அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதன்படி ஸ்கொட்லாந்திய சட்டத்துறை ஸ்கொட்லாந்து பாராளுமன்றம் எனவே அழைக்கப்படும். இப்ப இங்க பாருங்க பாப்போம், பிரித்தானியா ஒற்றையாட்சி நாடாக இருந்தாலும் ஸ்கொட்லாந்து பிராந்தியத்தில் தனியான ஒரு பாராளுமன்றம் காணப்படுகிறது. இந்த தன்மை எண்ணத்தை எடுத்து காட்டுகின்றது. பிரித்தானியா தற்பொழுது அதிகார பரவலாக்கத்தின் ஊடாக சமஸ்டி முறையை நோக்கி நாடி செல்கின்றது என்பதை எடுத்து காட்டுவதாக அமைய பெற்றிருக்கின்றது. ஓகே, அடுத்து நாம பார்க்கிறோம், ஸ்கொட்லாந்தில் செயற்பட்ட சில இனவாத இயக்கங்கள் பிரித்தானியாவில் இருந்து தமது நாடு பிரிந்து சுதந்திர அரசாக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து செயற்பட்டது. இந்த ஸ்கொட்லாந்துல காணப்படுகின்ற சில அமைப்புகள் எங்களுக்கு பிரித்தானியாவோடு இணைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு ஒரு தனி நாடு ஒன்று தேவை என்ற ரீதியில் பல்வேறுபட்ட ஸ்கொட்லாந்திய இயக்கங்கள் செயற்பட்டன. அந்த இயக்கங்கள் 2014ஆம் ஆண்டு ஸ்கொட்லாந்து பிரித்தானியாவிடமிருந்து பிரிந்து செல்வதற்கான மக்கள் கருத்து கணிப்பொன்றினை வாக்கெடுப்பை நடத்தியது. இவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த சில இயக்கங்கள் ஸ்கொட்லாந்து பிரித்தானியாவோடு சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல, நாங்கள் பிரித்தானியாவில் இருந்து பிரிந்து தனி நாடாக மாற வேண்டும் என்று அங்கு மக்கள் கருத்து கணிப்பொன்று நடத்தப்பட்டது 2014ஆம் ஆண்டு. எனினும் பிரிந்து செல்வதற்கு 45% ஆதரவளித்தனர். அப்ப பிரிந்து செல்வதற்கு 45% மாத்திரம்தான் ஆதரவளித்தார்கள். 55% மக்கள் பிரித்தானியாவோடு இணைந்திருக்க வேண்டும் எனதான் ஆதரவளித்தார்கள். அப்ப 45% பிரிந்து செல்ல வேண்டும் என விரும்புகின்றார்கள், இது ஒரு வகையான பண்பு. 55% பிரித்தானியாவோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள், அது ஒற்றையாட்சிக்குரிய பண்பு. இருப்பினும் 90களில் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் ஸ்கொட்லாந்துக்கான அதிகார பரவலாக்கம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருந்தாலும், இப்படி தனிநாடு கோரி இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் செய்யப்பட்டாலும் 1990களில் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில ஸ்கொட்லாந்துக்கான அதிகார பரவலாக்கமானது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். சரி, அந்த வகையில் இந்த ஸ்கொட்லாந்துக்கு குற்றவியல் சட்டம், கல்வி, சூழல், சுகாதாரம்,
நீதிமன்றங்களை இப்ப இங்க பாருங்க பாப்போம், முக்கியமான அதிகாரங்கள் அவ்வளவு அங்க வழங்கப்பட்டாச்சு. குற்றவியல் சட்டம், கல்வி, சூழல், சுகாதாரம், நீதிமன்றங்களை உருவாக்குதல், உள்ளூராட்சி மன்றம், போலீஸ், போக்குவரத்து தொடர்பான பரந்த அதிகாரங்கள் இதற்கு வழங்கப்பட்டிருக்கு. தேசிய வருமான வரிகள், பவுண்ட் ஒன்றின் 3 பென்சுகள் வரை மாற்றத்தக்க அளவீடுகள் தொடர்பான அதிகாரங்கள், பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கை தொடர்பான அதிகாரங்கள் போன்ற அதிகாரங்களும் வழங்கப்பட்டது. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனிநாட்டுக்குரிய அதிகாரங்கள் அனைத்தும் இந்த ஸ்கொட்லாந்துக்கு வழங்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அந்த ஸ்கொட்லாந்து இன்னும் பிரித்தானியாவில் இருந்து பிரிந்து போகவில்லை. ஒரு தனிநாடுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான அதிகாரங்கள் அவ்வளவு வழங்கப்பட்டிருப்பது பிரித்தானியா ஒரு சமஷ்டி நாடு என்பதையும், அந்த சமஷ்டி நாடு சொன்னா அதிகார பரவலாக்கம் இடம்பெற்றிருக்கின்றது என்பதையும், சமஷ்டி என்ற பதத்தை பயன்படுத்த வேண்டாம், அதிகார பரவலாக்கம் இடம்பெற்றிருக்கின்றது என்பதையும், இருந்தாலும் அங்கு பிரித்தானியாவோடு தான் அந்த அமைப்பு இணைந்திருக்கின்றது என்பது ஒற்றையாட்சி பண்பை ஏற்படுத்தி காட்டுவதாகவும் அமைய பெற்றிருக்கிறது. ரைட், இது என்ன பார்த்திருக்கிறோம், இதுவரையும் ஸ்கொட்லாந்து தொடர்பாக பார்த்திருக்கோம். இனி நாம பார்க்கிறோம் வேல்ஸ். பிரித்தானியாவின் மொத்த பரப்பில் 12 ஒரு பங்கு மக்கள், 12 பங்கையும் மக்கள் தொகையில் 5% வேல்ஸுக்குரியது. அப்படின்னா இது ஒரு சிறிய ஒரு பகுதி. மொத்த நிலப்பரப்புல 12 ஒரு பகுதி. மக்கள்லையும் 5% மக்கள் தான் நீங்க வாழுகின்றார். 13ஆம் நூற்றாண்டின் பிரித்தானிய முடியின் கீழ் வந்த வேல்ஸ், அப்போ இது 13ஆம் நூற்றாண்டுல பிரித்தானிய அரசினால இந்த வேல்ஸ் பிராந்தியம் தங்களது நாட்டோடு இணைக்கப்பட்டது. 1536 பிரித்தானியா கொண்டு வந்த ஒருதலை பட்ச சட்டத்தினால் இங்கிலாந்தின் நிர்வாக முறைக்குள் கொண்டு வரப்படுகிறது. அப்ப இந்த வேல்ஸ் 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் தனி ஒரு பிராந்தியம். 13ஆம் நூற்றாண்டுல பிரித்தானியாவோட கொண்டு வரப்பட்டது. 1536 பிரித்தானிய நிர்வாகத்திற்குட்பட்ட ஒரு அலகாக இந்த வேல்ஸ் மாறுகிறது. இதன்படி வேல்ஸின் நிர்வாகத்தினை அதற்காகவே உருவாக்கப்பட்ட திணைக்களம் மேற்கொண்டது. அப்ப இங்க பார்க்கணும், ஆரம்பத்துல வேல்ஸுக்கான தனி ஒரு சட்டமன்றம் இருக்கல்ல, ஒரு திணைக்களம் உருவாக்கப்பட்டு திணைக்களத்தின் ஊடாகத்தான் அந்த அதிகாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அத்திணைக்களத்துக்கு பொறுப்பான அமைச்சர் ஒருவரும் இருந்ததோடு இதன் கீழ் வேல்ஸின் சுகாதாரம் மற்றும் கல்வி சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப இங்க கவனிக்கணும், வேல்ஸ் பிரித்தானிய நிர்வாகத்துக்கு கொண்டு வந்தாலும் வேல்ஸுக்குன்னு சொல்லி தனியான ஒரு சட்டமன்றம் இருக்குது. வேல்ஸுக்குன்னு சொல்லி தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் திணைக்களம் உருவாக்கி, அந்த திணைக்களத்துக்கு பொறுப்பாக ஒரு அமைச்சரை உருவாக்கி, அந்த அமைச்சரின் ஊடாகத்தான் இந்த வேல்ஸ் கண்காணிக்கப்பட்டு வந்தது. வேல்ஸுடன் தொடர்புடைய பெரும்பாலான நிர்வாக செயற்பாடுகள் உள்ளூராட்சி நிறுவனங்களினால் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த வேல்ஸ்ல உள்ளூராட்சி அமைப்புகள் இருக்கின்றன, அதனால அந்த நிர்வாக அமைப்புகள் நிறைவேற்றப்பட்டன. வேல்ஸின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக தேசிய பாராளுமன்றத்தின் குறைந்தபட்சம் 35 ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டது. அப்ப பிரித்தானிய பாராளுமன்றத்துல வேல்ஸின் 35 ஆசனங்கள் இன்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. வேல்ஸ் பிராந்தியத்தில் 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம் சுய ஆட்சியினை நோக்கமாக கொண்ட தேசிய இயக்கம் விருத்தி அடைந்தது. வேல்ஸுக்கு அதிகாரங்களை பரவலாக்கும் முகமாக முற்றுமுழுதாக வேல்ஸுக்கு பொருந்தும் வகையிலான சட்டம் ஒன்று பிறப்பிக்கப்படவில்லை. இருந்தாலும் இந்த வேல்ஸுக்காக ஸ்கொட்லாந்துக்கு மாதிரி வேல்ஸுக்காக தனியான ஒரு சட்டம் இன்றைக்கும் உருவாக்கப்படல. 1998 வேல்ஸ் அரசாங்க சட்டம் உருவாக்கப்பட்டது. பின்னர் இப்பிரதேசத்திற்கு தனியானது ஒரு நிர்வாக பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை வேல்ஸ் அரசாங்க சபை என அழைக்கப்படுது. இப்ப பாருங்க பாப்பாம், 1998ஆம் ஆண்டுக்கு பிறகு வேல்ஸ்லையும் தனியானது ஒரு சட்டமன்றம் காணப்படுகிறது. அப்ப இந்த தன்மை என்ன தெரிவித்து காட்டுகின்றது? பிரித்தானியாவின் அதிகார பரவலாக்கம் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது என்பதை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. இப்ப நாம 2 பிராந்தியங்கள் தொடர்பாக தெளிவாக பார்த்திருக்கிறோம். ஒன்று ஸ்கொட்லாந்து, மற்றது வேல்ஸ். ரைட், இனி நாம பார்க்க போறோம் வட அயர்லாந்து. வட அயர்லாந்து இதன் பரப்பளவு
50,000 சதுர கிலோமீட்டர்களாவதுடன் 50,000 சதுர கிலோமீட்டர்னு சொன்னா இலங்கை மொத்தம் எவ்வளவு சதுர கிலோமீட்டர்? 65,610 சதுர கிலோமீட்டர். இது 50,000. இலங்கையை விட கொஞ்சம் சிறியதொரு பகுதி. இங்கு சுமார் 1.7 மில்லியன் மக்கள், 17 லட்சம் மக்கள் வாழுகின்றார்கள் வட அயர்லாந்தில். இது ஐக்கிய ராச்சியத்தின் சனத்தொகையில் 2.5%. ஓகே. வட அயர்லாந்து 12ஆம் நூற்றாண்டிலிருந்து பிரித்தானிய முடியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. வேர்ல்ஸ் 13ஆம் நூற்றாண்டு. இது 12ஆம் நூற்றாண்டில் இருந்தே பிரித்தானியாவோடு இணைந்த ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஒட்டுமொத்த அயர்லாந்தும் கிபி 800 பிரித்தானியாவோடு இணைந்தது. ஒட்டுமொத்த அயர்லாந்துன்னு சொன்னால் அயர்லாந்துல 2 அயர்லாந்து இருக்கு, வட அயர்லாந்து, தென் அயர்லாந்து. அப்போ ஒட்டுமொத்த அயர்லாந்தும் 1800ஆம் ஆண்டளவில், நாம இதை அறிமுகத்துல பார்த்திருந்தோம், 1800ஆம் ஆண்டளவில் பிரித்தானியாவோடு இணைகிறது வட அயர்லாந்தும் தென் அயர்லாந்தும். அதுதான் நாம இங்க சொல்றோம், ஒட்டுமொத்த அயர்லாந்தும் பிரித்தானியாவோடு இணைகிறது 1800ஆம் ஆண்டளவில். 1922 சுதந்திர அரசானது இது தென் அயர்லாந்து. இது ஐரிஷ் இனத்தவர் வாழ்ந்த 32 கவுண்டின்களும் 26 புதிய அரசுகளும் ஒன்றிணைந்து உருவானது. எனினும் வட அயர்லாந்து பிரித்தானியாவின் ஒரு பகுதியாகவே இருந்தது. எப்போ? 1922ஆம் ஆண்டுல அயர்லாந்துல ஒரு பகுதி தனி ஒரு நாடாக மாறி. ஓகே. 1800 ஒட்டுமொத்த அயர்லாந்தும் பிரித்தானியாவோடு இணைகிறது. 22 ஒரு பகுதி, அதாவது பார்க்கிறமே, வாழ்ந்த ஐரிஷ் இனத்தவர்கள் தனி ஒரு நாடாக மாறி போகின்றனர். ஓகே, உருவானது. எனினும் வட அயர்லாந்து பிரித்தானியாவின் ஒரு பகுதியாகவே இருந்தது. குடியரசுடன் இணையாத 6 கவுண்டின்கள் வட அயர்லாந்துடன் இணைந்து கொண்டன. அப்ப இங்க கவனிங்க, இப்ப அந்த அயர்லாந்துல மொத்தமாக 32 கவுண்டின்கள், அதுல 26 புதிய அரசுகள் ஒன்றிணைந்து ஒரு புதிய ஒரு அரசை உருவாக்கி கொள்கிறது. 6 கவுண்டின்கள் தனியாக இருக்குது. அது வட அயர்லாந்தோடு இணைந்து பிரித்தானியாவோடு இணைந்து கொள்கின்றது. நீங்க இந்த கவுண்டில்கள் இதெல்லாம் நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம், இதெல்லாம் நீங்க அப்படி துல்லியமாக மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியா என்ன படிக்கணும் அப்படிங்கிற, கடைசியா இந்த விடையை எப்படி அணுகணும் அப்படிங்கிற விடயத்தை நான் கடைசியா சொல்றேன். ரைட். இப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் வட அயர்லாந்து பத்தி என்னது? இது 12ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில பிரித்தானியாவோடு இணைந்த ஒரு பகுதி. 1800ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஒட்டுமொத்த அயர்லாந்தும் பிரித்தானியாவோடு இணைகிறது. 1922 ஒரு பகுதி அதிலிருந்து பிரிந்து போகிறது. கிட்டத்தட்ட 26 கவுண்டில்கள் பிரிந்து போகும். சரி. வட அயர்லாந்து தொடர்ந்தும் பிரித்தானியாவோடு இணைந்து காணப்படும். வட அயர்லாந்து தொடர்ந்தும் பிரித்தானியாவோடு இணைந்து காணப்படும். 1920 வட அயர்லாந்திற்கான தனியான பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டது. இது 21 முதல் 1970 வரை காணப்பட்டது. இப்ப நம்ம பார்க்கிறோம், வட அயர்லாந்து இருக்குத்தானே, அந்த வட அயர்லாந்துக்காகவும் தனியானது ஒரு பார்லமென்ட் உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் ஈரவைகளை கொண்ட சட்டத்துறையுடன் அதிகார பரவலாக்க ஆட்சி முறை ஒன்று அதிகார பரவலாக்க ஆட்சி முறை ஒன்றுக்கு வழி ஏற்படுத்தப்பட்டது. அப்ப வட அயர்லாந்துல ஈரங்க சட்டமன்றங்களை கொண்ட ஒரு பாராளுமன்றம் ஒன்று இருக்கு. இப்ப பாருங்க பாப்போம், வட அயர்லாந்தும் தனியான ஒரு பிராந்தியம் போல தென்படுது. இவ்வரசமைப்பில் மத்திய அரசின் அதிகாரங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் அங்க மத்திய அரசின் அதிகாரங்கள் என்னென்ன என்பது தொடர்பாக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களுள் மத்திய அரசு தலையிடாது என்னும் கொள்கை பின்பற்றப்பட்டது. அப்ப இங்க நாம பார்க்கிறோம், இந்த வட அயர்லாந்துக்கு அதிகாரங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தில் மத்திய அரசு தலையிடாது. ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தில் மத்திய அரசு தலையிடாவிட்டால் அது என்ன ஆட்சி முறை? அதிகாரங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. ஒப்படைக்கப்பட்டதுல அந்த பிராந்தியங்கள் சுயமாக தொழிற்படுகின்றது. மத்திய அரசு அதில் தலையிடுவது இல்லை என்று சொன்னால் அது என்ன ஆட்சி? சமஷ்டி ஆட்சி முறை. ஆக இந்த வட அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அதிகார பரவலாக்கம், இந்த கவனிக்கணும், நானும் சொல்லிட்டு மாறி போட்டுக் கொண்டிருக்கிறேன்.
இந்த வட அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகார பரவலாக்கம் பிரித்தானியாவை ஒற்றையாட்சி பண்பில் இருந்து மாற்றி அமைத்திருக்கின்றது. சமஷ்டிங்கிற பெயரும் பயன்படுத்த வேண்டாம், ஒற்றையாட்சி பண்பில் இருந்து மாற்றி அமைத்திருக்கின்றது என்ற ரீதியில போடு. எங்கனையும் சமஷ்டிங்கிற பதத்தை பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்க. ஒற்றையாட்சி பண்பில் இருந்து பிரித்தானியா மாறி செல்கின்றது என்ற ரீதியில உங்களது விடைகள், உங்களது அணுகுமுறைகள் அமையப்பெற வேண்டும். வட அயர்லாந்து மக்கள் கிறிஸ்தவ மற்றும் புரட்டஸ்தாந்து என இரு மத பிரிவுகளை பின்பற்றுகின்றவர்களாக காணப்படுகின்றனர். கிறிஸ்தவ மக்களுக்கு பிரித்தானியாவுடன் இணைந்திருக்கும் தேவை காணப்பட்டாலும் புரட்டஸ்தாந்து மக்களுக்கு சுதந்திரமே தேவையாக இருந்தது. அப்ப இங்கேயும் பார்க்கிறோம் வட அயர்லாந்துல என்ன பிரச்சனை, இங்கு இரண்டு வகையான மக்கள், இரண்டு வகையான மதங்களை பின்பற்றுகின்ற மக்கள். ஒன்று புரட்டஸ்தாந்து மக்கள், மற்றது கிறிஸ்தவ மக்கள். கிறிஸ்தவ மக்களுக்கு பிரித்தானியாவோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. புரட்டஸ்தாந்து மக்களுக்கு தனிநாடாக மாற வேண்டும் என்ற தேவைப்பாடு இருக்கிறது. எவ்வாறாயினும் வட அயர்லாந்தின் கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ மக்களுக்கு இடையில் காணப்பட்ட முரண்பாடுகள் தொடர்ந்தும் நிலவிக் கொண்டிருக்கின்றன. அம்முரண்பாடுகளை தீர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளும் தோல்வியடைந்திருக்கின்றன. தற்போதும் கூட அந்த கிறிஸ்தவ புரட்டஸ்தாந்த மக்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் வட அயர்லாந்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இம்முரண்பாட்டு தீர்வு நடவடிக்கைகள் அயர்லாந்து அரசாங்கமும் ஐக்கிய ராச்சிய அரசாங்கமும் ஒத்துழைப்புடன் செயற்பட ஆரம்பித்த காலமான 1980 மற்றும் 90 தசாப்தங்களில் நடைபெற்றது. அப்ப இந்த ஒத்துழைப்போட அந்த இரண்டு மதங்கள் பிரிவு பத்திரிகமே ஒத்துழைப்போடு செயற்பட வேண்டும் என்ற எண்ணம் 80-90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஓரளவு இருந்து வந்து 1998 ஏப்ரல் 10ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்ட பெரிய வெள்ளி உடன்படிக்கை முக்கியமான ஒரு மைல்கல். இந்த வட அயர்லாந்துல 1900 இதெல்லாம் இந்த பல்வேறு வினாக்களுக்கு உங்களுக்கு வருமே. பெரிய வெள்ளி உடன்படிக்கை 1998ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்ட பெரிய வெள்ளி உடன்படிக்கை முக்கியமான ஒரு மைல்கல்லாகும். இதன் பயனாக 1998 வட அயர்லாந்து சட்டம் நிறைவேற்றப்பட்டதோடு 2002 புதிய வட அயர்லாந்து ஆட்சி முறை ஆரம்பமானது. இதன் கீழ் வட அயர்லாந்திற்கு அதிகாரம் பரவலாக்கப்பட்ட ஆட்சி முறை ஒன்று உருவாக்கப்பட்டது. அப்ப 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு வட அயர்லாந்திற்கும் அதிகாரம் பரவலாக்கப்பட்ட ஆட்சி முறை ஒன்று உருவாக்கப்பட்டது. அப்படி என்றால் பிரித்தானியா ஒற்றையாட்சி முறையிலிருந்து மாறிக்கொண்டு செல்லும். ஒற்றையாட்சி முறையிலிருந்து அதிகாரம் பரவலாக்கப்பட்ட முறைக்கு மாறி சென்று கொண்டிருக்கின்றது. அதிகார பரவலாக்கலின் ஆரம்பம் வேல்ஸ், ஸ்கொட்லாந்து மற்றும் வட அயர்லாந்து போன்ற பிராந்தியங்களின் பிரதேச தேசியவாதிகளின் தோற்றம் பிரித்தானிய அதிகார பரவலாக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. அப்போ இங்க நாம பார்க்கிறோம் வேல்ஸ், ஸ்கொட்லாந்து, வட அயர்லாந்து மூணு தானே முக்கியமான பிராந்தியங்கள். வேல்ஸ், ஸ்கொட்லாந்து, வட அயர்லாந்து போன்ற பிராந்தியங்களில் பிரதேச தேசியவாதி, அந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற தேசியவாதிகள், அதாவது அவர்கள் பிரித்தானியாவோடு இணைந்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல, தாங்கள் ஒரு தனிநாடாக மாற வேண்டும் என்ற ரீதியில கொள்கைகளை முன்வைக்கின்ற காரணத்தினால பிரித்தானியாவில் அதிகார பரவலாக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு அதிகார பரவலாக்கத்தின் காரணமாக பிரித்தானிய ஒற்றையாட்சி முறையில் மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன. சரி, அதிகாரத்தை பரவலாக்கம் செய்தல் டெவல்விசன என்பதன் கோட்பாட்டு விளக்கம் யாதெனில், அதிகார பரவலாக்கம் அப்படின்னு சொன்னால் அரசொன்றின் மத்திய அதிகாரங்களில் குறிப்பிட்ட விடய பரப்புகளை விருப்புடன் உபாலகுக்கு வழங்குவதாகும். அதாவது மத்திய அரசில் காணப்படுகின்ற அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிறது மத்திய அரசில் காணப்படுகின்ற அதிகாரத்தை இரண்டு, அதாவது மத்திய அரசின் விருப்பு, பிராந்தியங்களின் விருப்புடன் குறிப்பிட்ட அதிகாரத்தை அலகுகளுக்கு வழங்குவது அதிகார பரவலாக்கம். ஓகே, இது அதிகாரத்தினை பகிர்ந்து கொள்ளும் ஒரு மாதிரியாகும். அதிகார பன்முகவாக்கம் என்பது வேறு, அது சமஷ்டி, இது அதிகார பரவலாக்கம். எங்க அதிகாரத்தை பரவலாக்கும் போது சமஷ்டியிலும் குறைவான அதிகார பங்கீடே காணப்படும். சமஷ்டி அதிகார பன்முகவாக்கம், அங்கு முழுமையான அதிகாரம் கிடைக்கும். இங்கு சமஷ்டியிலும் குறைந்தளவான அதிகாரம் தான் இந்த அதிகார பரவலாக்கத்தின் ஊடாக பிராந்தியங்களுக்கு வழங்கப்படும். 1974ஆம் ஆண்டு தேர்தலின் பொழுது ஸ்கொட்லாந்து தேசிய கட்சி உறுப்பினர்கள் 60 பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியமை தொழிற்கட்சியின் சம்பிரதாய பூர்வமான அடிப்படைக்கு சவாலானது. அப்போ 1974
70ஆம் ஆண்டு இந்த தொழிற்கட்சி வந்து எப்படின்னு சொன்னால் இந்த சம்பிரதாயமாக ஒற்றையாட்சியை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணமுடைய கட்சி தொழிற்கட்சி. 74ஆம் ஆண்டு 6 பேர் பார்லமெண்டத்துக்கு தெரிவானவர்கள் இந்த ஸ்கொட்லாந்துல இருந்து இந்த தொழிற்கட்சியின் அந்த சம்பிரதாய பூர்வமான கொள்கைக்கு சவாலாக இருந்தது. இங்கிருந்து அதிகார பரவலாக்கம் என்னும் விடயம் வலுவான முறையில் முன்னெடுக்கப்பட்டது. அப்ப 1974க்கு பிறகு கூடுதலான அதிகார பரவலாக்கம் மேற்கொள்ள ஆரம்பித்தது. இந்நிலையில் ஸ்கொட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வட அயர்லாந்து தொடர்பில் பிரித்தானிய பாராளுமன்றம் பின்பற்றிய கொள்கைகள் தோல்வி அடைந்தமையும், அமைச்சர்கள் இப்பிரதேச மக்கள் தொடர்பில் கரிசனை கொள்ளாமையும் அல்லது குறைந்த கரிசனை என்பவற்றை காரணமாக கொண்டு மக்களுக்கு தமது வாழ்க்கை தொடர்பான தீர்மானத்தை தாங்களே மேற்கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்ப இங்க நாம பார்க்கிறோம், பிரித்தானியாவில் காணப்பட்ட அமைச்சர்கள் சரியான முறையில் தொழிற்படாத காரணத்தினாலையும், அந்த பிராந்திய மக்கள் நலனின் அக்கறை கொள்ளாத காரணத்தினாலையும், அந்த பிராந்தியங்கள் தாங்களே தங்களுக்கு தேவையான தீர்மானத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைய ஆரம்பித்தது. ஏன் அவர்கள் அந்த வேல்ஸ், ஸ்கொட்லாந்து, வட அயர்லாந்து ஏன் தனிநாடாக மாற ஏன் அதிகார பரவலாக்கலை கேட்கின்றார்கள்? இந்த பிரித்தானியாவின் அமைச்சர்கள் சரியான முறையில மக்களை கவனிக்கல, மக்களின் நலன்களை கருத்தில் கொள்ளல. இதனால இவர்கள் உங்களோடு சேர்ந்திருக்கிறதை விட தனியாக இருப்பது மேல் என்ற ரீதியில அதிகார பரவலாக்கத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கின்றார்கள். இது எப்போ? 1974ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதிகள். ஒரு நிமிஷம். இதன்படி 1998 ஸ்கொட்லாந்து சட்டம் பிறப்பிக்கப்பட்டு 1999 ஸ்கொட்லாந்துக்கான பாராளுமன்றம் உருவாகிறது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த 74க்கு பிறகுதான் இந்த அதிகார பரவலாக்கம் கூடுதலாக நடந்தது. அதிகார பரவலாக்கம் வேல்ஸுக்கும் வழங்கப்பட்டது. இது 98 ஆகும். அப்ப நம்ம பார்க்கிறோம், 98ல ஸ்கொட்லாந்துக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக. அதே போல வேல்ஸுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஸ்கொட்லாந்துக்கான அதிகார பரவலாக்க சட்டத்துடன் ஒப்பிடும் போது குறைவான அதிகாரம் கொண்ட ஒரு சட்டசபை தான் இந்த குறைவான அதிகாரம் கொண்ட சபை ஒன்று இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிற சபை. ஸ்கொட்லாந்தின் சட்டத்துறை பார்லமென்றம் என அழைக்கப்படுது. வேல்ஸுக்கான அதிகாரம் வந்து ஸ்கொட்லாந்தின் அதிகாரத்தை விட கொஞ்சம் குறைவு. 1998ஆம் ஆண்டு 10ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்ட பெரியவெள்ளி உடன்படிக்கையுடன் வட அயர்லாந்து சட்டத்துறையும் உருவாக்கப்பட்டது. இப்ப பாருங்க பாப்போம், 98ஆம் ஆண்டுல தான் நாம ஸ்கொட்லாந்துக்கு சட்டத்துறை, வேல்ஸுக்கு சட்டத்துறை, அதே போல வட அயர்லாந்துக்கு சட்டத்துறை. ஆக இந்த 98ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த பிரித்தானியாவின் அதிகார பரவலாக்கம் மிக வேகமாக இடம்பெற்றிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. ரைட். வேல்ஸ், வட அயர்லாந்து மற்றும் ஸ்கொட்லாந்து ஆகியவற்றில் சமநிலையற்ற அதிகார பரவலாக்கமே இடம்பெற்றுள்ளமை தெளிவாகிறது. இதில் ஸ்கொட்லாந்துக்கே அதிக மற்றும் வலுவான அதிகார பரவலாக்கம் கிடைத்துள்ளது. இது சமஷ்டி முறைக்கு ஒப்பானதாகும். ரைட். இப்ப பாருங்க, அதிகார பரவலாக்கம் 3க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு 98க்கு பிறகு. ஸ்கொட்லாந்து, வேல்ஸ், வட அயர்லாந்து 3க்கும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இங்க ஸ்கொட்லாந்துக்குத்தான் அதிகப்படியான அதிகார பரவலாக்கம் கிடைத்திருக்கின்றது. ஆக இன்று ஸ்கொட்லாந்து வந்து தனி ஒரு சமஷ்டி நாடாக தொழிற்படக்கூடிய அளவுக்கு காணப்படுகிறது. அப்ப இது சமஷ்டி பண்பை, இந்த அதிகார பரவலாக்கம், அதிகப்படியான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றமை இது சமஷ்டி பண்பை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. பிரித்தானியாவில் காணப்படும் இவ்விசேட தன்மையினால் அதன் அதிகார மையப்படுத்தல் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ இத்தகைய தன்மை காரணமாக வேல்ஸ், ஸ்கொட்லாந்து, வட அயர்லாந்து போன்றவற்றிற்கு அதிகார பரவலாக்கம் இவ்வாறு காலத்துக்கு காலம் வழங்கப்பட்டு வருகின்ற காரணத்தினால பிரித்தானியாவின் ஒற்றையாட்சி தன்மை வலுவிழந்து அல்லது ஒற்றையாட்சி அதிகாரங்கள் அடித்து செல்லப்படுவதாக, அதாவது குறைந்து செல்லப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சரி, ரைட். இனி நாம பார்க்கிறோம், இதுல இன்னும் ஒரு தலைப்புல நாம பார்க்கிறோம், இந்த பரவலாக்கத்தின் அளவில்லை. ஸ்கொட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வட அயர்லாந்து சுயாட்சியின் கீழ் அதிகாரங்கள் இவ்வாறே பரவலாக்கம் செய்யப்பட்டுள்ளன. ஸ்கொட்லாந்துக்கு அதிகாரம் பரவலாக்கம் செய்யப்பட்டுள்ள முறை இப்ப நம்ம பார்த்திருக்கிறோமே, அதுல ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். என்னது? ஸ்கொட்லாந்துக்கு முக்கியமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டது. குற்றவியல் சட்டம், கல்வி, சூழல், சுகாதாரம், நீதிமன்றங்கள், இப்படி சரி, இப்படி முக்கியமான அதிகாரங்கள் வேல்ஸுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. வேல்ஸுக்கான
ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீட்டு தொடர்பான அதிகாரங்கள், இதற்கு நிலையான வரி அறவிடும் அதிகாரம் இல்லை. அப்ப வேல்ஸுக்கு இவ்வாறு பல்வேறுபட்ட அதிகாரங்கள் இருந்தாலும் இதற்கு பூரணமான நிதி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கவில்லை. அப்ப இந்த நிதி அதிகாரத்துல யாருக்கு பூர்ணமான அதிகாரம் இருக்குது? பிரித்தானிய அரசுக்கு. அப்ப இந்த தன்மை அங்கே ஒற்றையாட்சி பண்பை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. 3 பிராந்தியங்களில் வேல்ஸுக்கான அதிகாரம் பரவலாக்கமானது. வேல்ஸுக்கான ஒரு நிமிஷம். 3 பிராந்தியங்களில் வேல்ஸுக்கான அதிகார பரவலாக்கமானது வரி அறவிடுதல் முதலான சில விடயங்கள் தேசிய அதிகாரங்களுக்கு உட்பட்டதுடன் வேல்ஸ் அரசாங்க சபை தேசிய துணைநிலை நிர்வாக அலகாகவே காணப்படுகிறது. அப்ப இங்க பார்த்திருக்கிற இந்த அதிகாரங்கள்ல இந்த வேல்ஸுக்கான அதிகாரம் தான் மிக குறைவாக இருக்கு. அந்த தேசிய சபையை, தேசிய பார்லமெண்டத்தில் ஒரு துணை சபையை போலதான் வேல்ஸ் காணப்படுகிறது. மற்றும் ஸ்கொட்லாந்து அதே போல துணைநிலை நிர்வாக அலகாகவே காணப்படுகிறது. ஸ்கொட்லாந்து ஆகிய பிராந்தியங்களின் அதிகார பரவலாக்கத்திற்கு இடைப்பட்ட நிலையினை வட அயர்லாந்து, அப்போ வேல்ஸுக்கும் ஸ்கொட்லாந்துக்கு அதிகப்படியான அதிகாரம், வேல்ஸுக்கு மிக குறைந்தளவான அதிகாரம். இந்த வேல்ஸுக்கும் ஸ்கொட்லாந்துக்கும் இடைப்பட்ட அதிகார பரவலாக்கத்தினை பெற்றிருப்பது வட அயர்லாந்து. இங்க கவனிக்கணும் மாணவர்கள், சமஷ்டின்னு சொன்னால் எல்லா பிராந்தியங்களுக்கும் ஒரே வகையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இப்ப அமெரிக்காவில் 50 மாநிலங்கள்னு சொன்னால் 50 மாநிலங்களுக்கும் ஒரே வகையான அதிகாரங்கள் பிரித்து வழங்கப்பட்டிருக்கும் சமஷ்டி. ஆனா இங்க அப்படி அதிகாரங்கள் பிரித்து வழங்கப்படல. 3 பிராந்தியங்களுக்கும் ஒரே மாதிரியான அதிகாரங்கள் பிரித்து வழங்கப்படல. ஸ்கொட்லாந்துக்கு அதிகப்படியான அதிகாரங்கள், சரி, ஸ்கொட்லாந்துக்கு அதிகப்படியான அதிகாரங்கள், வட அயர்லாந்துக்கு குறைந்தளவான அதிகாரம், சரி, வேல்ஸுக்கு குறைந்தளவான அதிகாரங்கள், வட அயர்லாந்துக்கு 2க்கும் இடைப்பட்ட அதிகாரம். அப்ப இந்த அதிகார பரவலாக்கத்திலையும் ஒரு சமநிலையான தன்மை இல்லாத காரணத்தினால நாம் இதனை முற்றுமுழுதாக சமஷ்டி என்றும் சொல்ல முடியாது. ஏன்? சமஷ்டின்னு சொன்னால் அரசியல் அமைப்பினூடாக அந்த பிராந்தியத்தில் எத்தனை பிராந்தியங்கள் காணப்பட்டாலும் அவை அனைத்துக்கும் அரசியல் அமைப்பினூடாக அதிகார பரவலாக்கம் வழங்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் 50 மாநிலங்களுக்கும் அரசியல் அமைப்பினூடாக அதிகாரம் வழங்கப்பட்டு, இங்க யார் அதிகாரத்தை பிரித்து கொடுக்கிறது? ஒற்றையாட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பிரித்தானிய மத்திய அரசு அதிகாரத்தை பிரித்து வழங்குது. அப்ப இது ஒரு சிலவற்றுக்கு அதிகப்படியான அதிகாரத்தையும், சிலவற்றுக்கு குறைந்தளவான அதிகாரத்தையும், சிலவற்றுக்கு மத்தியமயமான அதிகாரத்தையும் வழங்கி இருக்கின்றது. இந்த தன்மை எண்ணத்தை எடுத்து காட்டுகின்றது, ஒற்றையாட்சி தன்மையை எடுத்து காட்டுவதாக அமையும். சரி, அப்போ இதன் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது அதிகாரங்கள் தொடர்ந்தும், அப்ப இதன் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது பிரித்தானிய அரசியலமைப்பானது மேற்கூறப்பட்ட சான்றுகளின் அடிப்படையில் ஒரு கலப்பு முறையிலான அரசியலமைப்பு, இதை சொல்லுவோம் ஹைபிரைட் அரசியலமைப்பு என்று சொல்லுகின்றார்கள். ஒரு கலப்பு முறையிலான அரசியலமைப்பாக இந்த பிரித்தானிய அரசியலமைப்பானது காணப்படுகிறது. எப்படி? ஒற்றையாட்சி பண்புகளை கொண்ட அரசியலமைப்பாகவும், சமஷ்டி பண்புகளை கொண்ட ஒரு அரசியலமைப்பாகவும், கலப்பு அரசியலமைப்பினை கொண்ட ஒரு அரசியலமைப்பாக காணப்படுகிறது. ஆனால் பிரான்சோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பிரித்தானியா ஒற்றையாட்சி பண்புகளை அதிகப்படியாக கொண்ட ஒரு நாடாக காணப்படுகிறது. ரைட், இவ்வளவுதான் உங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிற முக்கியமான விடயங்கள். உங்களது சிலபஸ்ல இருக்கிற விடயம் பிரித்தானிய அதிகார பரவலாக்கம். பிரித்தானிய அரசியல் அமைப்பை படிப்பிக்கல, பிரித்தானிய அதிகார பரவலாக்கம் தான் உங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கு. ரைட், இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்க என்னுடன் இப்போ கேட்டுக்கொள்ளலாம். ரைட், இப்போ உங்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்குது மாணவர்களுக்கு. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குமா இருந்தால் நீங்க இப்போ கழிச்சு கொள்ளலாம். மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம் மாணவர்களே. சார் லைன்ல இருக்கிறீங்களா?
கணேஷ்? சரி, ஓகே. அப்ப பேசுங்க, கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? சார், நீங்க சொன்னீங்க தானே சார், அதிகார பரவலாக்கம் சமநிலை அற்று தானே சார் காணப்படுது? ஆமா, சமநிலை காணப்படுகின்ற காரணத்தினால பிரித்தானியா ஒற்றையாட்சி சாயலை உடைய அரசியலமைப்பாக தென்படுகிறது. சார், அப்படி சமநிலை அற்று காணப்படும் போது அங்க சிக்கல் நிலை ஏற்படும் தானே சார்? அது தீர்ப்பதற்கான அணுகுமுறைகள், வழிமுறைகள் ஏதாவது இருக்கா சார்? இல்ல, அப்படி பிரித்தானியாவில் அதனை தீர்ப்பதற்கான சமஷ்டி நீதிமன்றம் அல்லது அப்படி ஒரு நீதிமன்றம் அப்படி ஒன்று பிரித்தானியாவில் இல்லை. சிக்கல்கள் இருக்கு. இப்போ உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுதி என்னன்னு சொன்னால், பிரித்தானியாவின் அதிகார பரவலாக்கம் இவ்வாறு நடைபெறுகிறது என்பதுதான். சரி, அப்ப இங்க ஒற்றையாட்சி தான் பிரித்தானியா ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் அந்த ஒற்றையாட்சி முறையிலிருந்து பிரித்தானியா இன்றைய காலகட்டத்தில் மாறிக்கொண்டு செல்கிறது. அந்த பிரித்தானியா ஒற்றையாட்சியிலிருந்து மாறிக்கொண்டு செல்கிறது எப்படி என்பது தான் உங்களுக்கான கேள்வி. மற்றபடி இதுல வேற பெரிய கேள்விகள் உங்களுக்கு வார்த்தைக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இதுல நீங்க பார்த்திருக்கணும், ஸ்கொட்லாந்து, வட அயர்லாந்து, வேர்ல்ஸ் என்பவற்றுக்கு எப்படி அதிகாரங்கள் வழங்கப்பட்டது. ஆரம்பத்தில் ஸ்கொட்லாந்து இருந்தது, அது இப்போ பிறகு அது தனி நாடாக மாறுகிறது. அது ஒரு பகுதி தான் வட அயர்லாந்து. இந்த விடயங்கள் தான் உங்களுக்கு தேவையான விடயங்களாக இருக்கு. ரைட், ஓகே மாணவர்கள். சரி, இவ்வளவுதான் உங்களுக்காக பாடத்திட்டத்துல சிலபஸ்ல பிரித்தானியா சம்பந்தமாக படிக்க இருக்கிற விடயங்கள். சரி, இது இல்லாம நீங்க இன்னும் கொஞ்சம் விடயங்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். மேலதிகமான விடயங்களுக்காக இந்த பிரித்தானிய அரசியல் அமைப்பு சம்பந்தமாக கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். அதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் அதையும் சொல்லிட்டு போறேன். ரைட், இந்த ஐரோப்பாவில் காணப்படுகின்ற நாடுகள்ல பலம் பொருந்திய ஒரு நாடாகவும், ஜனநாயகத்திற்கு தலை சிறந்த நாடாகவும், எழுதப்படாத யாப்பை கொண்ட நாடாகவும், மந்திரி சபை ஆட்சி முறைக்கு உதாரணம் காட்டி பேசப்படுகின்ற ஒரு நாடாகவும், கட்சி முறையை தோற்றுவித்த ஒரு நாடாகவும், பழமையை பேணும் சிறந்த நாடாகவும், பன்னெடும் காலமாக இலங்கையை தம் ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த ஒரு நாடாகவும் பிரித்தானியா காணப்படுது. அப்ப இந்த பிரித்தானியாவை நாம் படிப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பிரித்தானிய அரசியலமைப்பை நாம அறிவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இலங்கையோட நீண்ட நாள் தொடர்பு இருக்குது. 1796 ஆண்டு தொடக்கம் 1948 ஆண்டு வரை இலங்கையோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு நாடு. அடுத்து சிறந்த ஒரு ஒற்றையாட்சி நாடு, எழுதப்படாத யாப்பை கொண்ட நாடு, மந்திரி சபை ஆட்சி முறை சிறந்த முறையில். பிரித்தானியாவை நாமே வகைப்படுத்துகின்ற பொழுது எப்பொழுதுமே இதுவரையும் உங்களுடைய பாடத்திட்டத்துல மாத்திரம் இந்த வகைப்பாடு வந்திருக்குது. பிரித்தானியாவின் அதிகார பரவலாக்கம் என்ற விடயம். இதற்கு முன்னர் படிப்பிச்சது, நாங்க படிச்சது எல்லாமே பிரித்தானியா ஒரு சிறந்த மந்திரி சபை ஆட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடு, ஒரு பாராளுமன்ற ஆட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடு என்ற ரீதியில தான் நாங்க இந்த பிரித்தானியாவை படிச்சிருக்கோம். உங்களது பாடத்திட்டத்துல மாத்திரம்தான் நாங்க அதிகார பரவலாக்கம் தொடர்பான விடயங்களை ஆய்வு செய்வோம். ஓகே, ரைட். இந்த பிரித்தானிய அரசியலமைப்பு ஏனைய நாட்டு அரசியலமைப்புகளை போன்று எழுதி தூக்கப்பட்டதல்ல. மாறாக அரசியலமைப்பின் விடயங்கள் மரபுகளாகவும் வழக்காறுகளாகவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆயினும் காலமாற்றத்தின் விளைவாக அங்கு ஏற்பட்ட சில அரசியல் விளைவுகளின் காரணமாக சில விடயங்கள் எழுதி யாப்பில மாற்றங்கள், திருத்தங்கள் வந்தால் அந்த திருத்தங்கள் எழுதி தூக்கப்பட்டிருக்கின்றன. மற்றபடி பிரித்தானியாவில் அனைத்து விடயங்களும் மரபுகளாகவும் வழக்காறுகளாகவுமே பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஆரம்பத்தில் மன்னராட்சியை கொண்ட நாடாக பிரித்தானியா காணப்பட்டது. இது உங்களோட சிலபஸ்ல இல்ல. இந்த பிரித்தானிய அரசியல் அமைப்பு சம்பந்தமாக நீங்க கொஞ்சம் விளங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிப்பீங்க. 1688 ஆண்டு அங்கு இடம்பெற்ற மாண்புறு புரட்சியை தொடர்ந்து மன்னர் கையில் உள்ள அதிகாரங்கள் படிப்படியாக மக்களுக்கு மாற்றப்படுகிறது. அவ்வாறு மாற்றப்பட்ட போதிலும் வரையறுக்கப்பட்ட மக்களாட்சி தத்துவமே அங்கு திகழ்கிறது. மாண்புறு புரட்சியை தொடர்ந்து இதுவரை காலமும் பாராளுமன்ற ஆட்சி முறையே காணப்படுகிறது. ஓகே,
அப்ப இன்று வரையும் பிரித்தானியாவில் காணப்படுவது பாராளுமன்ற ஆட்சி முறை. கவனிக்கணுமானவர்கள், ஏற்கனவே சொல்லப்பட்ட இப்பொழுதுதான் உங்களது பாடத்திட்டம் வரும் வரையும் பிரித்தானியாவை எதற்காக பாடப்பரப்பில் சேர்த்திருந்தார்கள்? பிரித்தானியாவில் காணப்படுகின்ற சிறந்த சபை ஆட்சி முறையை உலகத்திற்கு தோற்றுவித்த நாடு. அந்த பண்பின் அடிப்படையில தான் ஆய்வு செய்து கொண்டு வந்தோம். பிரித்தானிய பாராளுமன்ற ஆட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடாக இருந்த போதிலும் அங்கு வாழுகின்ற மக்கள் பழமையை மறக்காதவர்கள். எனவே அந்த பழமையின் சின்னமாக பிரித்தானிய மக்கள் முடியை, அதாவது பிரித்தானிய மன்னர் பிரானை போட்டி வருகின்றார்கள். எனவே இங்கு பாராளுமன்ற ஆட்சி முறையில உண்மை நிர்வாகத்துக்கு பொறுப்பாக அமைச்சர்களும் நாம நிர்வாகத்துக்கு பொறுப்பாக பிரித்தானிய முடியும் இருந்து வருகின்ற தன்மையை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி நாம பார்க்கிறோம், இந்த பிரித்தானிய அரசியலமைப்புல முக்கியமான இயல்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது வரையப்படாத, இது உங்களுக்கு குருவினாக்களுக்கு அல்லது MCQக்கு வரலாம், பெரிய கேள்வி வராத வரையப்படாத யாப்பை கொண்டிருத்தல். பிரித்தானிய அரசியலமைப்பில் எந்த ஒரு விடயமும் எழுதி தொகுக்கப்படல, மாறாக அவை மரபுகளாகவும் வழக்காறுகளாகவும் பின்பற்றப்பட்டு வருகின்றன. இதுதான் முதலாவது விடயம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் கட்சி முறை. என்று உலகில் ஜனநாயக நாடுகள் பல காணப்படுகின்றன. மொத்தத்துல சொல்ல போனா எல்லாமே ஜனநாயக நாடுகள். இந்த ஜனநாயக நாட்டுல ஆட்சியாளர்களை தெரிவு செய்வதற்கு கட்சிகள் தேவை. இந்த கட்சிகளை தோற்றுவித்த நாடாக உலகில் காணப்படுவது பிரித்தானியா. பிரித்தானியாவில தான் உலகில முதலாக கட்சி முறை தோன்றுகிறது. உலகில் கட்சி முறையை தோற்றுவித்த ஒரு நாடாக பிரித்தானியா காணப்படுகிறது. அத்தோடு மாத்திரமல்லாது பிரித்தானியா கட்சி முறையை தோற்றுவித்த ஒரு நாடு. அடுத்து பிரித்தானியாவில் காணப்படுவது இரு கட்சி முறை. நீங்க பார்த்திருப்பீங்க, ஜனநாயகம் வெற்றி அளிப்பதற்கு தேவையான நிபந்தனைகள்ல ஒன்று கட்சி முறை, அடுத்தது மிகவும் தேவையான விடயம் இரு கட்சி முறை. அப்ப பிரித்தானியாவில கட்சி முறையும் இருக்குது, அதே போல இரு கட்சி முறையும் காணப்படுகிறது. ஓகே, அப்ப முதலாவது எழுதப்படாத யாப்பு, பாராளுமன்ற ஆட்சி முறை, அடுத்து கட்சி முறை. அடுத்து நம்ம பார்க்கிறோம் சிறந்த ஜனநாயக பண்புகள். உலகத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம் இன்று பல்வேறுபட்ட நாடுகள் ஜனநாயக நாடுகளாக. இப்படி இருந்தாலும் பிரித்தானியாவில தான் ஒரு ஜனநாயக நாட்டில் வாழுகின்ற மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் காணப்பட வேண்டுமோ அந்த உரிமைகள் அனைத்தும் சிறப்பான முறையில் வழங்கப்படுகின்ற ஒரு நாடாக காணப்படுவது பிரித்தானியா. பிரித்தானியால மாத்திரம்தான் இந்த ஜனநாயக பண்புகள் சிறப்பான முறையில் பின்பற்றப்பட்டு வருகின்றன. ரைட், இனி நாம பார்த்திருந்தோம் பிரித்தானியா எழுதப்படாத யாப்பை கொண்ட நாடுன்னு சொல்லி. இந்த பிரித்தானியாவில் எந்த ஒரு விடயமும் எழுதி தூக்கப்படல. அவ்வாறு எழுதி தூக்கப்படாத விடயங்களை நாம பார்க்கிறோம். பிரித்தானியாவில் எழுதி தூக்கப்படாத விடயங்கள் இரண்டு குறிப்பிடுக. ஒன்று, இந்த பிரித்தானிய அரசியல் அமைப்புல முக்கியமான பண்புகள் நாம பார்க்கிறோம். அங்கு காணப்படுகின்ற மரபுகள் வழக்காறுகள், ஈரங்க சட்டமன்றம், மந்திரி சபை ஆட்சி முறை, பேரளவு நிர்வாகி, அரசியல் கட்சிகள். இது அவ்வளவுதான் பிரித்தானிய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்களாக நாம பார்க்கணும். ரைட், இப்ப இந்த விடயங்கள் நீங்க படிக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. நோட்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், தேவைப்பட்டா இதையும் எட் பண்ணி போடுறேன். இந்த விடயங்களை ஒரு முறை வாசிக்கொள்ளும். உங்களுக்கு பிரித்தானியாவில படிக்க வேண்டிய பகுதி பிரித்தானியாவின் அதிகார பரவலாக்கம் எவ்வாறு காணப்படுகிறது, பிரித்தானியா எப்படி ஒற்றையாட்சி பண்பில் இருந்து மாறி செல்கின்றது என்ற விடயம்தான் உங்களுக்கு தேவை. ஆனால் அந்த குறிப்பாக அந்த பிரிந்து போன ஆண்டுகள் அது இதுகளை இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இப்படி செய்யுங்க. அந்த ஆண்டுகள் பல கொடுக்கப்பட்டிருக்கு தானே, அந்த ஆண்டுகள் ஒவ்வொன்றையும் எழுதுங்க. 12ஆம் நூற்றாண்டுல ஒரு ஆண்டு சொன்னேன். 13ஆம், இப்ப படிக்கிறதுக்கு ஈஸியான வழி, 13ஆம் நூற்றாண்டுல ஒரு ஆண்டு சொல்லி ஒரு சம்பவம் சொன்னேன். 12ஆம் நூற்றாண்டுல ஒரு சம்பவம், 1534. இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளா போட்டு அந்த ஆண்டுகள்ல இருக்கிற ஆண்டுகள் அவ்வளோத்தையும் போடுங்க. அந்த ஆண்டுகள்ல நடைபெற்ற விடயங்களை ஒரு முறை நினைவு கூர்ந்து கொண்டீர்கள்னு சொன்னால் இதுல வார வினாக்களை ஈஸியான முறையில செய்யக்கூடியதாக இருக்கு. ரைட், ஓகே. நாம இன்றைய நோக்கம் இவ்வளவுதான். இன்றைய கிளாஸ்ல படிக்க வேண்டிய பகுதி இவ்வளவுதான். இது ஃபுல்லா நாம முடிச்சிருக்கிறோம். நோட்ஸ் 2-3 முறை வாட்சிங்கன்னு சொன்னால் ஓகேயா இருக்கும். கிளாஸ் சம்பந்தமாக வேற ஏதாவது நீங்க பேசுறதா பேசலாம். கணேஷ், வணக்கம் கணேஷ், லைன்ல இருக்கிறீங்களா? வணக்கம். வணக்கம் கணேஷ். பிரித்தானிய அதிகார பரவலாக்கம் ஃபுல்லா முடிச்சிட்டேன் கணேஷ். கேட்டுட்டு இருந்தேன். பிரித்தானிய அரசியலமைப்பு சம்பந்தமா மேலோட்டமா சொன்னேன். அது இவங்க படிக்க தேவையில்லை, அது இல்லையே இவங்களுக்கு சிலபஸ்ல. அப்ப அந்த அதிகார பிரித்தானிய சாராம்சம் என்னன்னு சொன்னால்
பிரித்தானியா ஒற்றையாட்சி நாடு, ஆனால் அந்த ஒற்றையாட்சி பண்புகள் இன்று மாறிக்கொண்டு செல்கிறது. அப்போ இந்த மாறிக்கொண்டு செல்கின்ற முறை சம்பந்தமாக நாம் அந்த வேர்ல்ஸ், வட அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து மூன்றையும் அடிப்படையாக கொண்டு பிரித்தானியாவின் ஒற்றையாட்சி முறை எவ்வாறு மாறிக்கொண்டு செல்கின்றது என்பதை தான் நாம் ஆராய்ந்திருக்கிறோம். இதுதான் இவங்களுக்கான கேள்வி வரக்கூடிய பகுதியா இருக்கு. ஓகே கணேஷ், ஏதாவது பேசலாம். மாணவர்கள் ஏதாவது நீங்க சந்தேகம் கேட்கிறதா கேட்கலாமே. 2020ஆம் ஆண்டு இந்த கேள்வி வந்துருக்கு சார். பிள்ளைகள் நான் கேள்வியை பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். நோட்ஸ் நல்லா இருந்தது, சுருக்கமாக தெளிவாக இருந்துச்சு சார். நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இது இப்படிதான் நாம படிக்கிற காலத்துல முழு அரசியலமைப்பையும் படிக்கணும். இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன செக்ஷன் பிரித்தானியா அப்படிங்கிறது ஒரு பிரித்தானியா படிக்க சொல்லல. இவங்களுக்கு பிரித்தானியாவுல ஒற்றையாட்சி பண்பு இருக்குங்கிற நமக்கு தெரியும். அது எப்படி இப்ப மாறிக்கொண்டு வருகிறது, இதான் இதுல கேள்வி. அப்போ மாணவர்கள் கவனிக்கணும். நீங்க இந்த கேள்விக்கான விடைய ஒரு முறை அப்படியே பிரித்தானியாவின் ஒற்றை அந்த கணேசர் சொன்னது போல 2020ஆம் ஆண்டு வந்த கேள்வியை பாருங்க. அந்த கேள்விக்கு விடைய நீங்க அப்படியே பாடமாக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதே கேள்வி தான் வரும் உங்களுக்கு. இதுல வேற மாறி கேள்வி வாரத்துக்கு வாய்ப்பு குறைவு. சரி, அதனால இது ஒரு லேசான பகுதி. கொஞ்சம் உன்னிப்பானவள படிச்சீங்கன்னு சொன்னால் சுவரா இதுக்கு நீங்க பதில் அளிக்க கூடியதாக இருக்கு. சென்ற வருடம் வந்தனால இந்த பயணம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாட்டி சார் எம்சிக்யூல வாய்ப்பு இருக்குது. இல்ல அப்படின்னு இல்ல கணேஷ், நம்ம போன முறை வந்த கேள்வி இந்த முறை வராதுன்னு சொல்ல இயலாது. பிள்ளைங்க ஒழுங்கா எழுதாட்டியும் வரும். அடுத்து போன முறை அந்த கேள்வியை செஞ்சது வேற பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் இல்லையே. அப்போ இப்போ சில இடங்கள்ல அப்படி பிழையான தகவல் கொடுக்கப்படுது. போன முறை வந்த கேள்வி இந்த முறை வராதுன்னு சொல்றது. ஏன் வரக்கூடாது? போன முறை எக்ஸாம் செஞ்சது வேற பிள்ளைங்க, இந்த முறை எக்ஸாம் செய்ய போறது வேற பிள்ளைங்க. அவ போன முறை வந்த கேள்வி வரக்கூடாது, வராது அப்படிங்கிற ஒரு ஐதீகம், அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாம எக்ஸாம் போக கூடாது. வரலாம். போன முறை பெண்ணியல் வாதம் வந்தா இந்த முறையும் வரலாம். போன முறை பெண்ணியல் வாதம் வந்தது நியதி இல்லையே. போன முறை பெண்ணியல் வாதம் வந்தது வந்து 2020ஆம் ஆண்டு பேச்சுக்கு, உங்களுக்கு 2021ஆம் ஆண்டு பேச்சு. நீங்க அப்படின்னு சொன்னா எப்படி செய்யலாமே? அப்படின்னா அந்த சிலபஸை விட்டுட்டு நம்ம படிப்பிக்கலாம். அப்படி இல்லை, நீங்க வந்த கேள்வி வராததுன்னு இல்ல, வரலாம். அப்படி வந்திருக்குது கடந்த காலத்துல. நாம அப்படி சும்மா கெஸ் பண்ணிக்கிறோம் அப்படி வராதுன்னு சொல்லி. ஆனால் வராதுங்கிறது துல்லியமாக சொல்ல முடியாது. ரைட், ஓகே. மாணவர்கள் ஏதாவது கிளாஸ் சம்பந்தமா கருத்து ஏதாவது சொல்றதா சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம கிளாஸை முடிக்கலாம். எனக்கு 10 மணிக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குது. ஓகே கணேஷ், நீங்க ஏதாவது பேசணும்னா பேசலாம் கணேஷ். ஓகே சார். சில்லையர் கொஞ்சம் பேர் 45 பேர் மாதிரி ஹெட் ஆகிருந்தாங்க, திரும்ப கொஞ்சம் பேர் குறைஞ்சாங்க. ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கொள்வோம் சார். இப்படி அப்படி அக்கறை இல்லாம வந்து போக நமக்கு தேவையில்லையே சார். ஈடுபாடுள்ள பிள்ளைகளை எடுத்து சார் கிளாஸ்ல உள்ளாக்களுக்கானே ஒரு உத்தரவாதம் இருக்குமே. இந்த பிரித்தானிய அதிகார பரவலாக்கம் சம்பந்தமாக கேள்வி வந்தா செய்யலாம் அப்படிங்கிற எண்ணப்பாடு வந்திருக்கணுமே. இதுல மாணவர்கள் கொஞ்சம் பெண்ணோட கவனிக்கணும். கணேசரும் இருக்கிறாரு. இன்றைய கிளாஸ்ல உங்களுக்கு எவ்வாறு இந்த தெளிவு ஏற்பட்டதா, இந்த கேள்வியை செய்யக்கூடியதா இருக்குதா அப்படிங்கிற சம்பந்தமா ஒரு 5 நிமிஷம் நீங்க எனக்கு சொல்லணும். அப்படி சொன்னாதான் நான் அடுத்த கிளாஸ்ல செய்யக்கூடியதாக இருக்கும். பேசுங்க மாணவர்கள். சொல்லுங்க சார், உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க, ஒப்பீனியன் சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க தன்சிகா. சார், இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க விளங்க எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து தெளிவா இருந்துச்சு சார். அதோட இந்த பிடிஎஃப் நோட்ஸும் வந்து உதவியா இருக்கு சார். எக்ஸாம்க்கு கேள்வி வந்தா செய்யலாம் சார். ஓகே ஓகே, நன்றி நன்றி. வேற யாருக்கள் பேசணும்? மத்தாக்கள் கொஞ்சம் பேசணுமே. நீங்க வகுப்புல பேசணும். 7 ஆட்கள் தானே. மைக் ஆன் பண்ணி பேசுங்க. நவோதினின்னு ஒரு ஆள் இருக்கிறீங்க, வாங்க பாப்பா லைனுக்கு. நவோதினி, நவோதினி என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எங்க கிளாஸ் சாரான பொலிட்டிக்கல் சாரோட கோரிக்கையை ஏற்று இந்த செமினார் செஞ்சவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பிடிஎஃப் வந்து எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிக்கக்கூடிய மொழி நடையில இருக்குது. இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு இன்னும் நிறைய கிளாஸஸ் செய்யணும். அது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றோம்.
அப்ப நவோதின கருத்துப்படி பிடிஎஃப் மட்டும் தான் பிரயோசனமா இருக்கு, கிளாஸ் பிரயோசனம் இல்லையா நான் செஞ்சது நவோதினி? சார் ஐ அம் அசானி சார். சரி சரி, ஓகே ஓகே அசானி, ஓகே அசானி பேசுங்க அசானி. அதுதான் சார், இந்த பிடிஎஃப் இல்லாம நீங்க படிச்சு கொடுத்ததும் எங்களுக்கு வந்து ரொம்ப இலகுவான மொழி நடையில புரிஞ்சிக்க கூடியதா இருந்துச்சு சார். எக்ஸாம்க்கு வந்தா செய்யக்கூடியதா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அதான் நமக்கு தேவை. எக்ஸாம்ல இந்த கேள்விக்கு விட எழுதணும். ஓகே, அது ஓகேன்னு சொன்னால் ஓகே. வேற யாராவது கருத்து சொல்லுங்க சொல்லுங்க, இல்லாட்டி நம்ம நிப்பாட்டோம் கிளாஸ. ஓகே, இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். வகுப்பை ஏற்பாடு செய்து கொடுத்த நண்பர் கணேஷ் அவர்களுக்கு நன்றிகள். பாப்பா, நாம தொடர்ந்து வருகின்ற காலங்கள்ல இப்படி எந்த செக்ஷன் தேவையோ அந்த செக்ஷன் எனக்கு சேர் மூலமா எனக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த செக்ஷனை நாம் படிப்பிக்க கூடியதாக இருக்கும். யாரு பேச போறீங்க? தேசானி, சொல்லுங்க தேசானி, என்ன பேச போறீங்க? வணக்கம், குட் மார்னிங் தேசானி. நீங்க கேட்ட மாதிரி இந்த கேள்வி தனியாவே கேட்பாங்கல்ல சார், இல்லாட்டி வேற அரசியலமைப்போடு ஒப்பிட்டு சில வேலை இதை கேட்கலாமா சார்? இல்ல, தனியா தான் அப்படி வருது. இப்போ உங்களுக்கு அந்த நாடுகளோட வருகின்ற பொழுது ஒப்பிட்டு வராது. முன்னா கேள்வி வரும் என்னன்னு சொன்னால் பிரித்தானிய பிரபுக்கள் சபையையும் அமெரிக்க செனட் சபையும் ஒப்பிட்டு கேள்வி வரும் முன்ன. இப்போ உங்களுக்கு அப்படி வாரத்துக்கு இல்லை, இந்த அரசியலமைப்பு அறிமுகம் மட்டும் தானே கொடுத்திருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு அப்படி ஒப்பிட்டு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து இங்க குறைவு. சரியா? இப்ப சட்டத்துறை அதெல்லாம் படிச்சோம்னு சொன்னால் இப்போ பிரித்தானிய முடியையும் அமெரிக்க ஜனாதிபதியும் அல்லது பிரித்தானிய முடியையும் இந்திய ஜனாதிபதியும் ஒப்பிட்டு அப்படி கேள்வி கேட்கலாம். இதுல அப்படி வார்த்தைக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு சிலபஸ்ல அந்த விடயம் கொடுக்கல. ஆனால் அப்படி வார்த்தைக்கான வாய்ப்பு வந்து குறைவு. இப்ப இதுல நீங்க பார்க்கணும் பிரித்தானியாவின் ஒற்றையாட்சி பண்புகள் என்னன்னு சொல்லி, அந்த ஒற்றையாட்சி பண்புகள் எப்படி இன்றைக்கு மாறி போய் கொண்டிருக்குது அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி. அப்ப மாணவர்கள் நான் சொன்னது போல ஒன்று செய்யுங்க, இந்த ஆண்டுகளை வந்து அப்படியே பட்டியல் படுத்துங்க. பட்டியல் படுத்திட்டு அதை எழுதி எனக்கு வாட்ஸ்அப்ல போடுங்க அல்லது குரூப்ல போடுங்க. முதலாவது ஆண்டு ஆரம்பிக்கப்படுது பாருங்க, 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி போட்டுட்டு அதுல என்ன நடந்துன்னு சொல்லி பக்கத்தில் எழுதுங்க. அடுத்து 13ஆம் நூற்றாண்டுல என்ன நடந்துன்னு சொல்லி பக்கத்தில் எழுதுங்க. அடுத்து 1534ஆம் ஆண்டு அப்படி ஒரு காலம் கொடுத்திருக்கிறோம். 1603ஆம் ஆண்டு ஒரு காலகட்டம். நான் இதை அவங்க கொடுக்கல, கொடுத்தாலும் உங்களுக்கு வேலை இல்லையே. நான் அதை ஏன் நீங்க கொடுக்கலன்னு சொன்னா நீங்க நோட்ஸை வாசிக்கணுங்கிறதுக்கா. சரி, எனக்கு அவ்வளவு ஆண்டுகளும் பாடம். இப்ப நான் அப்படியே ஓடுறபடி சொல்லிட்டு போறேன். 1603ஆம் ஆண்டு ஒரு காலகட்டம் கொடுத்திருக்கிறான். அடுத்து 1688ஆம் ஆண்டு, 1707ஆம் ஆண்டு, இப்படி காலம் கொடுத்திருக்கிறோமே. இந்த காலகட்டத்தின் அடிப்படையில என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி எழுதுனீங்கன்னு சொன்னால் இந்த நோட்ஸை ஈஸியா படிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப தயவு செய்து அனைத்து மாணவர்களும் கட்டாயமாக அந்த காலகட்டத்தின் அடிப்படையில விடயங்களை எழுதி குரூப்ல வாட்ஸ்அப்ல போடுங்க. ஓகே, அதை இப்பயே செய்யணும். இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பயே அந்த வேலையை நீங்க செய்யணும். 1 ஹவர்ல முடியும். அப்ப அந்த 1 ஹவருக்குள்ளால 1 ஹவரை இன்னும் மெனக்கட்டீங்கன்னு சொன்னால் எந்த அழகு சம்பந்தமான பூர்ணமான தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஓகே கணேஷ், நன்றி கணேஷ். அப்ப நம்ம கிளாஸ் முடிப்போமா கணேஷ்? முடிப்போம். இப்போ இந்த பேச முடியாத பிள்ளைகள் அவங்களோட காமெண்ட்ஸை நம்ம சொல்லுவோம் சார், கொஞ்சம் போட சொல்லி குரூப்ல போடுங்க. நீங்க ஆமா மெயின் குரூப்ல போடுங்க கணேஷ், நீங்க பேசுங்க, பிரச்சனை. அவங்களோட காமெண்ட்ஸை நான் குரூப்பில் போட்டு விடுங்க சார், பார்ப்பாரு, சேஞ்ச் எதுவும் பண்ணுமா தான் பண்ணுவார். தேங்க்ஸ் சார். அடுத்த கிளாஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே ஓகே கணேஷ். மாணவர்கள் கவனிக்கணும், இப்ப சேர் சொல்லப்பட்டது போல படிப்பிச்சதுல ஏதாவது மாற்றங்கள் தேவைன்னு சொன்னால், ஏதாவது இந்த விடயத்தை நீங்க கொஞ்சம் இப்ப ஸ்பீட் கூட அப்படி ஏதாவது இருக்குமாக இருந்தால் சொன்னீங்கன்னு சொன்னால் பொருத்தமான விடயங்களை நான் ஏற்றுக்கொள்ள. ஃபுல்லா நீங்க சொல்றது அவ்வளவு என்னால மாற்றிக்கொள்ள முடியாது. நான் சொன்ன 15-20 வருஷம் படிப்பிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு ஆள் அப்படி சொன்னீங்கிறதுக்காக ஃபுல்லா மாற்றிக்கொள்ள முடியாது. பொருத்தமான விடயங்களை மாற்றிக்கொண்டு வகுப்பை தொடர்ந்திருச்சாகும் செல்வம். ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே சார், நிறைய இப்போ நாங்கள் ஜூம் கிளாஸ் பார்த்தேன் சார், இந்த அளவுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த பிடிஎஃப்லாம் போட்டு. இல்லை இப்போ கருத்து சொல்றது கணேசர் மட்டும் தான் கருத்து சொல்றா, மாணவர்கிட்ட இப்படி கருத்து வரல. இப்போ கணேசரை விட இப்ப நாங்கெல்லாம் சூம்ல படிக்கல, ஆனா மாணவர்கள் வந்து நிறைய பேர்கிட்ட சூம்ல படிச்சிருக்கிறீங்க. அப்ப கணேசரை விட உங்களுக்கு சூம் கிளாஸ் பத்தி உங்களுக்கு நிறைய விடயங்கள் தெரியும். நாங்க சூம்ல படிக்கவே இல்லை. சரி, அப்ப கணேசரை விட எங்களை விட